இதுல கங்கையை போல ஒரு நதி உலகத்துல எங்கேயும் கிடையாது. அது தேம்சா, அமேசானா, நைல் நதியா, எந்த நதியும் கங்கைக்கு இணை கிடையாது. எப்படி தெரியுமா? எல்லா தண்ணியும் நீங்க எடுத்து ஒரு பாத்திரத்துல வைங்க, கங்கை தண்ணியும் வைங்க. 4 நாள் ஆனால் அது காவேரி ஆனாலும் தாமிரபரணி ஆனாலும் நம்ம நாட்டிலேயே அந்த தண்ணி வச்ச பாத்திரத்தை கையை வச்சா வழவழாங்கும். ஒரு 5 நாள் ஆனா ஒரு நாத்தம் வரும். ஒரு 8 நாள் ஆனா அதுல சின்ன சின்ன புழு நெளியும். ஆனா கங்கை தண்ணிய வருஷக்கணக்கில் நீங்க வச்சிருந்தாலும் நாற்றம் அடிக்காது, வழவழப்பு இல்லை, புழு வராது. இத்தனைக்கு கங்கையில தான் எத்தனை பணம். துறவியா செத்தவன், விபத்துல செத்தவன், துறவியாக இறந்தவர்கள், விபத்திலே இறந்தவர்கள், குழந்தையாக இருந்தவர்கள், இவர்களையெல்லாம் எரிக்கவும் மாட்டான், புதைக்கவும் மாட்டான், துணியில சுத்தி கங்கையில போட்டுருவான் நடுவில். அத்தனை பணம். ஆனா கங்கையில நாற்றம் இல்லை. ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவிகளும் கங்கையில தான் போய் குளிக்கிறோம் பாவம் போக. ஆனா ஒரு பாவம் வராது. இன்னைக்கு கங்கை கரையில காசியில தண்ணியில சோதிப்பதற்கு அந்த ஆய்வகம் இருக்கு. தண்ணியில ஏதாவது ஜெர்ம்ஸ் இருக்கா பார்ப்பதற்காக அதை இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த கங்கை தண்ணியில ஒரு கிருமி இல்லை, ஒரு பாக்டீரியா இல்லை, மொத்தம் எல்லா தண்ணியிலும் இருக்கு. அதான் கங்கைக்கு அவ்வளவு புண்ணியம். அப்பேற்பட்ட அந்த கங்கை பாய்ந்து வந்தது சூரபத்மன் இறைவன் அருளால் எழுப்பினான். ஆண்டவன் நினைச்சா பிழைக்க வைக்கவும் முடியும், சாகடிக்கவும் முடியும். அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், தென்னை மரத்துல இருந்து விழுந்து பொழைச்சவனும் உண்டு, திண்ணையில இருந்து விழுந்து செத்தவனும் உண்டு, பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் உண்டு, செருப்பு கடிச்சு செத்தவனும் உண்டு, கடல்ல முழுகி 40 நாள் குடிக்க தண்ணி இல்லாம பிழைத்த வரலாறு அண்மை காலத்திலே உண்டு, பெண்டாட்டி குடித்த பாதாம் கீரை குடிச்சு விக்கிக்கிட்டு செத்தவனும் உண்டு. அவன் காப்பாற்றணும்னு நினைச்சா நம்மளை காப்பாற்றுவான், கைவிடணும்னு நினைச்சா போச்சு. டாக்டர் எல்லாம் கைவிட்டுருவான். இதை ஒன்றும் பண்ண முடியாது சார், எடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு போயிட்டு அவன் 4 நாள் கழிச்சு டாக்டரே தயிர் விட வேணுமாமா. அதெல்லாம் பொழைச்சிட்டா சார், ஒன்றும் கவலையே இல்லை. இனிமே கல் தூக்கி போட்டாலும் இவன் சாக மாட்டாமா. சொன்ன டாக்டர் வாசப்படி தாண்டுவான், நெஞ்ச பிடிச்சிக்கோன்னு டாக்டர் போயிடுவான். இந்த மரணம் பிறப்பு இது நம்ம கையில் இல்லை. அவன் நினைச்சா தான் நம்ம போக முடியும். ஒருத்தன் என்ன பண்ணா, நஷ்டம் வந்துடுத்து பொறுக்க முடியல, தற்கொலை பண்ணிக்கிட்டோன்னு நினைச்சான். அவனுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அப்படியா பொழைச்சிக்கிட்டா என்ன பண்றது, எதுக்கு 1க்கு 2 வகையா செய்வோன்னு விஷத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டான், தூக்கு போட்டுக்க கயிறையும் வாங்கிக்கிட்டான், துப்பாக்கியும் வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு கடற்கரை ஓரத்தில் ஒரு மரம் வளர்ந்துருது, அங்கே போய் விஷத்தை குடிச்சிட்டான். விஷத்தை குடிச்சு தூக்கு போட்டுக்கிட்டான். ஒருவேளை விஷம் கலப்படமாக இருந்தால் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிடலாம். ஒருவேளை தூக்கு கயிறு அருந்து போட்டால் என்ன பண்ணுறது, துப்பாக்கியால் சுட்டுக்கலாம். அத்தனையும் மீறி போய் கடலில் விழுந்தா கடல் அடிச்சுக்கிட்டு போட்டோம். எப்படி செத்து போனோம் இவன் திட்டம். இதுக்கு மேலே சாக முடியாது. போனால் கடற்கரை ஓரத்தில் விஷ பாட்டில் குடித்தான், தூக்க போட்டுக்கிட்டான். கயிறு இருக்கவே மாட்டேங்குது. உடனே துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டான். இவன் துப்பாக்கியில் சுட்ட போது அந்த பதட்டத்தில் சுட்டதில் இவன் பொட்டில் சுடாமல் மேலே இருந்த கயிறை சுட்டுவிட்டான். தூக்கு போட்ட கயிறு அறுந்து போச்சு. அறுந்து போன கயிறோட கடல்ல போய் விழுந்தான். விழுந்தவன கடல் தண்ணி வாயில மூக்குல போச்சு. உப்பு தண்ணியை போட்டுத்தா விஷம் குடிச்சவன வாந்தி எடுக்க வைப்பான். உப்பு தண்ணி போன உடனே விஷமும் வெளியே வந்துடுத்து. துப்பாக்கியாலையும் சாகல, தூக்குலையும் சாகல, விஷத்துலையும் சாகல, கடல் தண்ணிலையும் சாகல. தூக்கி போட்டு ஆளுக்கு 4 மிதிச்சான். எதுக்குடா இப்படி பண்ணேன்? சாக முடியாது. நாம வாழணும் நினைச்சா ஒரு நிமிஷம் நமக்கு கிடையாது. தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சற்றே சுழிமாறி போனாலும் போச்சு. ஒவ்வொரு அரிசியிலையும் ரேஷன் பேர் எழுதி தான் வைப்பான். உங்களுக்கு நமக்கு 4 இட்லி முடிஞ்சு போச்சுன்னா 4வது இட்லி முடிஞ்சு 5வது இட்லி கையில் எடுப்போம். எடுத்த கை எடுத்தபடியே இருக்கும், போயிடும். அதான் அதுதான் குறைவா சாப்பிடணும். 1ஆம் தேதி 10,000 சம்பளம் வாங்கி அதை 30 நாள் வரைக்கும் வச்சு செலவு பண்ணா 30 நாள் நல்லா இருக்கலாம். 1ஆம் தேதி 30,000 வந்துடுத்து. தீபாவளின்னு முன்னாடியே கொடுத்துட்டான். வெளுத்து கட்டு, பொண்டாட்டிக்கு 15,000 ரூபாய்க்கு புடவை, ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசு, லொட்டு லொஸ்கு எல்லாம் வாங்கி 1ஆம் தேதி பாப்பர். இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படி தான் நிற்பாங்க தீபாவளி முடிஞ்சு. இப்போ மீதி நாள் என்ன பண்ணுவோம்? முடியாது நம்மால. அதே மாதிரி ஆண்டவன் நமக்கு அரிசி முதற்கொண்டு சாப்பாடு முதற்கொண்டு அளவோட தான் ரேஷன். ரேஷன்ல கொடுக்குற 2 கிலோ சர்க்கரையை மாசம் முழுக்க வச்சுக்கலாம். ஒரே நாள்ல மைசூர் பாக்கு தண்ணி தின்னுபிட்டு மற்ற நாள் வெறும் கடுங்காப்பியும் குடிக்கலாம். இங்க அதே மாதிரி ஆண்டவன் கொடுக்குற ரேஷனை நாம அளவோட, அது சிரிப்பானாலும் சரி, அழுகையானாலும் சரி,
சந்தோஷமானாலும் அளவோடு அனுபவித்தா ரொம்ப நாள் அனுபவிக்கலாம். ஆஹா 4 நாள்லேயே சிரிச்சா அப்படி நின்று போயிடும். ஒரே நாளில் வாரித்தினா ரேஷன் முடிஞ்சு போயிடும். இறைவன் அளக்கிறபடிய கணக்கா நம்ம அளவோடு செலவழித்து தேவைக்கு மேல் இல்லாமல் பசிக்கு வேண்டிய உணவை தின்று வாழ்க்கை நிம்மதிக்கு தேடி சந்தோஷத்தை தேடிக்கொண்டா நீண்ட காலம் ஆரோக்கியமா இருப்போம். அதான் காரணம், அதான் ரகசியமே. இங்க அதே மாதிரி கங்கை வந்தோடனே பிழைச்சிட்டான். பிழைச்சி இறைவனை வணங்குறான். வணங்கினவன் கேட்கறான், என்ன வரம் வேண்டும்? வரம் கேட்கறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். இப்ப நம்ம கிட்டயே முருகன் வர்றான்னு வச்சுக்கோங்க, விரதம் இருக்கும், வர்றான். முருகனை எப்போ கேட்கணும்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சு முருகனுக்கு அபிஷேகம் முடிஞ்சு உய்தி விழா வருமாறுங்க அப்போ கேட்கணும். பிள்ளையார்கிட்ட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கேட்டால் பலிக்கும். நடராஜா கிட்ட சிவபெருமான் கிட்ட திருவாதிரை அன்னைக்கு கேட்கணும். பெருமாள் கிட்ட வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு அடுத்த நாள் துவாதசி கேட்கணும். இதெல்லாம் காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு கேட்கறது. அப்போ கேட்கறதுக்கும் ஒரு நேரம் புரிஞ்சிருக்கணும் நமக்கு. இப்போ அதே மாதிரி வரம் கேட்பதற்கு புத்தி வேணும். நாமக்கல் கவிஞர், நான் பிறந்த ஒரு நாமக்கல், அவர் மடியில் வளர்ந்தவன் நான். நாமக்கல் கவிஞர் அற்புதமாக சொல்லுவார். ஒரு குருடான், பிறவி குருடன், 2 கண்ணும் தெரியாது. அவன் ஒரு கடவுளை வணங்கினா, ரொம்ப நல்ல பக்தன். கடவுள் எதிரில் வந்தார். ஒரு வரம் தான் கொடுப்பேன், ஏதாவது ஒரு வரம் கேளுன்னார். இவனுக்கு கண்ணு தெரியணும், இது 1. கல்யாணம் பண்ணிக்கணும் 2. நல்ல குழந்தை பிறக்கணும் 3. நல்ல காசு பணம் இருக்கணும் 4. அவரோ 1 தான் கேட்குறான். கண்ணை கேட்குறதா, பெண்ணை கேட்குறதா, மண்ணை கேட்குறதா, எதையும் தடுமாறுறான். நாமளா இருந்தால் முழிப்போம். கண்ணை மட்டும் கொடுத்து எல்லாத்தையும் முழிச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. இவன் அற்புதமாக கேட்குறான், எம்பெருமானே 7 அடுக்கு மாளிகையிலே என் பேரப்பிள்ளை தங்க கிண்ணத்திலே பால் அருந்துவதை நான் இந்த கண்ணால் பார்க்க வேண்டும்னா. இதில் ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. 7 அடுக்கு மாளிகை என்ன உடனே சொத்து வந்தாச்சு. 7 அடுக்கு மாளிகையிலே சொத்து வந்தாச்சு. என் பேரப்பிள்ளைன்னா எனக்கு பொண்டாட்டி பிள்ளை பொண்ணு எல்லாம் வந்தாச்சு. என் பேரப்பிள்ளை தங்க கிண்ணத்துல பேரன் தலைமுறை வரைக்கும் சொத்து வந்தாச்சு. இந்த கண்ணால பார்க்கணும். கண்ணு வந்தது, பெண்ணு வந்தது, சொத்து வந்தது, சுகமும் அப்படி கேட்கணும். வரோம் சும்மா ஏனா தானே ஒன்றை கேட்டுட்டு ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடாது. ஜாடியை கொடுத்து மூடிக்கு போய் தேட முடியாது. அப்படி கேட்கணும். அப்படித்தானே எல்லாரும் கேட்டாங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தொலையாத நிதியமும் கோணாத கோலுமோ துன்பமில்லாத வாழ்க்கையும் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அருள்வா எனக்கு இத்தனையும் கொடுனார். 1லேயே கமாதான். 1லேயே காரைக்கால் அம்மையார் கேட்டார், பிறவாமை வேண்டும். அப்படி பிறப்புண்டேல் உனையென்று மறவாமை வேண்டும். அறவாணி ஆடிருக்கும் சேவடிக்கு நான் பாடி நிற்க வேண்டும். அவ கேட்ட வரம் கேட்கறது கண்ணதாசன் கேட்பார். நோகாத உடல் வேண்டும், காலம் வேண்டும், நோயற்ற வாழ்க்கை வேண்டும், சூழல் வேண்டும். எல்லாமே கேட்டுறார் பாருங்க. எடுத்த உடனேயே எனக்கு நோகாத மனம் வேண்டும், நோயற்ற உடல் வேண்டும், வாகான செல்வம் வேண்டும், அழியாத காவியம் செய்வதற்கு தமிழ் மட்டும் போதுமோ, அதனாலே வாகான இறைவனை வரம் கேட்கின்றேன், வளமான வாழ்க்கை தர வேண்டும். ஆகாததெல்லாம் என்னை விட்டு அறுதல் வேண்டும், நோகாத மனம் வேண்டும், நோயற்ற வாழ்வு வேண்டும். அத்தனையும் கேட்கிறார். பாரதி கேட்டான், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இதுக்கு மேல என்னத்தை கேட்கணும்? இதுக்கு மேல என்ன கேட்கணும்? சுந்தரர் கேட்கிறார், அழுக்கு மெய்கொடு நின் திருவடி அடைந்தே, அதுவும் நான் படற்பானது ஒன்று ஆனால் பிழுக்கை வாரியும் பால்கொள்வர் அடிகள். பிழைப்பன் ஆகினும் நின் திருவடி பிழையேன், வழுக்கி வீடினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன், ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்து கொடு. அவர் கேட்டது. ஆண்டாள் என்ன கேட்டா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம், உமக்கே யாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஆழ்வார் கேட்டார், பச்சைமாம் அலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரர் ஏரே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி வரம் கேட்கணும், அப்படி வரம் கேட்கணும். இங்கே சூரபத்மன் சாமர்த்தியமா வரம் கேட்கிறான். எம்பெருமானே எனக்கு 1008 அண்டங்களை 108 யுகங்கள் நான் ஆளணும். அதாவது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் தான் சீஃப் மினிஸ்டர். அதனால 1008 அண்டங்களை 108 யுகங்கள் ஆள வேண்டும்.
நினைத்த இடத்திற்கு போவதற்கு இந்திர ஞானம் என்ற தேர் வேண்டும். யாராலும் அழிக்கப்படாத வஜ்ர யாக்கை வேணும். பலமான உடம்பு வேணும். தெய்வ வாழ் வேண்டும். எனக்கு மரணமே வரக்கூடாது. சிவபெருமான் 4 கொடுத்தார். என்ன கேட்ட? 1008 அண்டங்களை ஆள 108 யுகங்கள் கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளவு யாகம் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல என்ன கேட்ட? நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு இந்திர ஞானம் என்ற தேர் கொடுத்தேன். தெய்வ வாழ் கொடுத்தேன். வஜ்ர யாக்கை கொடுத்தேன். நான் சாகவே கூடாது, கொடுக்க மாட்டேன். பிறந்தால் செத்துத்தான் ஆகணும். சிவபெருமானுக்கு முருகனுக்குத்தான் முடிவே இல்லை. ராமாவதாரத்துக்கு முடிவு உண்டு, கிருஷ்ணாவதாரத்துக்கு முடிவு உண்டு, நரசிம்மாவதாரத்துக்கு முடிவு உண்டு. ஏன்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்தால் இறப்புண்டு. அவன் தான் பிறவா யாக்கை பெரியோன். முருகனை சொல்லும் போதும் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பிறந்தா தான். அதனால இங்கேயும் இவன் சாகக்கூடாதுன்னா முடியாதுடா. பிறந்தா செத்துத்தான் ஆகணும். அது என்னைக்குங்கிறது வேணா வித்தியாசப்படலாம். 6ல் சாகலாம், அனுபவிக்காத வயசு. 16ல் சாகலாம், அனுபவிக்க வேண்டிய வயசு. 60ல் சாகலாம், அனுபவிச்சு முடிச்ச வயசு. வண்டியில ஏறிட்டு பயணத்தை தொடங்கிட்டா ஒரு இடத்துல இறங்கித்தான் ஆகணும். சில பேர் அடுத்த ஸ்டேஷன்லயே இறங்குறோம். இன்னும் சில பேர் 2 ஸ்டேஷன் தாண்டி இறங்குறோம். இன்னும் சில பேர் டெர்மினஸ்ல போய் இறங்குறோம். ஆனா இறங்கித்தான் ஆகணும். நம்ம இறங்க மாட்டேன்னா டிடிஆர் கழுத்தை பிடிச்சு தள்ளுவான். நீ வாங்கின டிக்கெட்டுக்கு தீந்து போச்சுராமா. டிக்கெட்டை நம்ம ஒழுங்கா வாங்கணும். அவனா இறக்க மாட்டான். டிக்கெட்டை நம்ம ஒழுங்கா வாங்கினா, காட்பாடிக்கு வாங்கினா காட்பாடியில் இறங்கித்தாகணும், இல்லைன்னா இறக்கப்படுவோம். அதே மாதிரி நாம செய்த நல்வினை தீவினை என்ற காசை கொடுத்து அந்த ஆயுள் என்ற டிக்கெட்டை எவ்வளவு தூரத்துக்கு வாங்கியிருக்குமோ அவ்வளவுதான் இருப்போம். அந்த வினைப்பயன் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான். அப்படி நாம இறங்கலைன்னா ஆண்டவன் எவனை விட்டு இறக்கி விட்டுருவான். எவன் தான் டிக்கெட் கலெக்டர். அவனே வர வேண்டாம், ரயில்வே ஆபீஸரே வர வேண்டாம், இறக்கி விட்டுருவான். இறங்கித்தான் ஆகணும். சுமையை சுமந்து கொண்டு போகிறவர்களும் இருக்கிறார்கள். சுமை இல்லாம ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் நின்னா கூட டக்குன்னு இறங்குறவனும் இருக்கான். 2 பேர் போவாங்க. தீபாவளி முடிஞ்சு அம்மா வீட்டிலேருந்து பார்க்கணுமே, ஒரு 20 பை 15 பொட்டி அதிரசத்தை ஒன்றுல இன்னொன்றுல ஒன்றுல எல்லாத்தையும். வண்டி அந்த இடத்துல 3 நிமிஷம் தான் நிற்கும். இது இத்தனையும் தூக்கிட்டு எப்படி இறங்குவீங்க? கீழே விழுந்து கால் அடிபட்டு பொட்டி உடஞ்சி அதிரசம் கொட்டி அவந்திட்டி வந்துட்டு இத்தனையும். அதனால தான் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். உன்னுடைய சுமையை குறை, சுகம் வரும். அது மாதிரி கடைசி காலம் நம்ம போற போது சுமை இல்லாம இருக்கணும்னா, சுகமா போய் சேரணும்னா, நாம பட்ட கடன், வார்த்தை கடனா இல்ல பணக்கடனா தொண்டு கடனா எல்லாத்தையும் தீர்த்தரணும். தீர்த்தா ஜாலியா போகலாம், நிம்மதியா போகலாம். நமக்கு நோய் வராது, நொடி வராது, இழுக்காது. எல்லாமே சுமையை குறைத்து விட்டால் சுகம் உண்டு. சுகமான பயணத்தை தேர்ந்தெடுப்பது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அத்தனையும் தூக்கிக்கிட்டு நான் சௌக்கியமா போனோம்னா முடியாது. நீ கொண்டு வர்ற சுமை அனுபவி. அது பாவச்சுமையா? ராமகிருஷ்ணர் அழகா சொல்வார். தெருக்கூத்து பார்க்க ஒருத்தன் வந்தான். ராத்திரி தான் 11 மணிக்கு தான் தெருக்கூத்து தொடங்கும். விடிய விடிய நடக்கும். இந்த அறுப்பறுத்த களத்துல தான் அது நடக்கும். வெட்ட வெளியில எல்லாம் ஒரு துப்பட்டி கிப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு வரும். ஒரு போர்வையை தூக்கிட்டு ஒருத்தன் வந்தான். கீழே எல்லாம் குப்பையா இருக்கும். அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டான். டே, இன்னும் வேஷமே கட்டலடா, இடம் போயிடும், நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், கூத்து ஆரம்பிச்ச பிறகு என்னை எழுப்பிடான்னு. இவன் உடனே சொல்லிவிட்டு துப்பட்டி விரிச்சான், படுத்து தூங்கிட்டான். இவன் கண்ணு முழிச்சு பார்த்தா காத்தால மணி 10. எல்லாரும் போயாச்சு, வெயில் அடிக்குது. இவன் எழுப்ப சொன்னான அவன் எங்கடான்னு பார்த்தா அவன் இவன் மேல படுத்திருக்கான். இவன் அவசரப்பட்டு எழுந்தான். அந்த துப்பட்டியை சுருட்டி மடக்கிட்டு போயிட்டான். ஏற்கனவே கொண்டு வந்த துப்பட்டியை உதறி போட்டு இப்ப கொண்டு போற போது இன்னும் கொஞ்சம் தூசியை சேர்த்தி கொண்டு போனான். அதே மாதிரி ஆண்டவனுடைய திருக்கூத்தை பார்ப்பதற்காக நாம வந்திருக்கோம். இந்த உடல் என்ற போர்வையை எடுத்துக்கொண்டு அதை திருக்கூத்தை பார்த்து விட்டு இந்த உடலோட போயிடணும். நாம என்ன பண்றோம்? அழுக்குகளை மறுபடியும் பாவத்தை செய்து, தவறுகளை செய்து, ஆசைகளை வளர்த்து, இன்னும் கொஞ்சம் புழுதிய வாரி இந்த உடம்புல சேர்த்து கொண்டு பாவ சுமையோடு திருக்கூத்தையும் பார்க்காம தெருக்கூத்தை பார்த்து விட்டு அலறி அடித்துக்கொண்டு ஓடுறோம். தப்பு அதுதான். நாம பண்றதுதான் தப்பு. ஆண்டவன் நமக்கு அருள் புரிவான். ஊசிய காந்தம் இழுக்கும். ஆனா அந்த ஊசியில கொஞ்சம் மண்ணு ஒட்டி இருந்தா காந்தம் இழுக்காது. அதே மாதிரி நம்மை ஆண்டவன் ஏற்றுக்கொள்வான். நம்ம கிட்ட பாவம் தவறுகள் ஒட்டி கொண்டிருந்தா அதை தொடச்ச பிறகுதான் எடுத்துக்கணும். அதை தொடக்கிறதுக்கு ஒரு பிறவியும் ஆகலாம். எல்லா கரையும் போக்க முடியாது. இங்க பாலியஸ்டர் வேஷ்டியில கொஞ்சோண்டு டீ விழுந்தா அப்படி தொடச்சா போயிடும். இந்த புடவையில ஒரு கரை பட்டா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டா போயிடும். சிலதுல போகவே போகாது, ட்ரை வாஷ் கொடுத்து அத்தனை. அதே மாதிரி நம்முடைய கரை சாதாரணமா இருந்தா ஒரு பிறப்புல போகும்.
அந்த கரை ஆழமா இருந்தா பிறந்து 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 துவைச்சு துவைச்சு காய வைப்பான். பாஸ் ஆகிற வரைக்கும் ஒரே கிளாஸ்ல இருக்கிற மாதிரி நாமும் இந்த உலகத்துல இருந்துதான் ஆகணும். அவன் மேல தப்பு இல்லை, வாத்தியார் மேலேயே தப்பு. ஒரு பையன் பாஸ் ஆகி போயிடுறான், சில பேர் டபுள் ப்ரமோஷன் வாங்கலாம், சில பேர் ஒரே கிளாஸ்ல 4 வருஷம் உட்காந்துருக்கான். ஒரே வாத்தியார் தான் எல்லாருக்கும் பாடம் சொல்லித்தரான், 200க்கு 200க்கும் அவன் தான் சொல்லித்தரான். ஒருத்தன் சைபர் வாங்குறான். நானும் 42 வருஷம் ஆசிரியா இருந்தேன். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, 200க்கு 200 வாங்குறதுல ஆச்சரியமே இல்லை. வருஷத்துல 220 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து குவார்டர்லி ஆஃப் ஏர்லி எழுதி மாசம் மந்த்லி டெஸ்ட் எழுதி ஒவ்வொரு நாளும் கிளாஸ்ல வாத்தியார் பாடம் 5 மணி நேரம் பாடம் நடத்தி இத்தனையும் கேட்டுவிட்டு பரீட்சையும் உட்காந்து 3 மணி நேரம் அடிஷனல் ஷீட்டை வாங்கி நொய்யான்னு எழுதிவிட்டு கடைசியில் திருத்தி பார்த்தா சைபர் வருதுன்னா இதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். இவ்வளவு நாள் படிச்சு இவ்வளவு நேரம் எழுதி சைபர் வாங்குறதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். என்னத்தை எழுதுனானே தெரியாது, எழுதுவான் அவன் வாட்டு. சில சமயத்தில் இந்த பேப்பர்ல எழுதியிருப்பான், நான் சரியாக படிக்கவில்லை, தயவு செய்து என்னை பாஸ் பண்ணுங்கள். அந்த பேப்பர்ல சில பேர் ராமஜெயம் எழுதி வச்சிருப்பான். ராமஜெயம் வந்து காப்பாத்தாது. ராமஜெயத்தை நினைத்து கொண்டு படித்தால் ராமன் வந்து காப்பாற்றுவான். ராமனை மட்டும் நினைச்சுக்கிட்டு படிப்பை விட்டுட்டா ஆண்டவன் வரமாட்டான். அதான் முக்கியம் இங்கே. அதனால இவனும் கேட்டா எனக்கு சாவே வரக்கூடாது. சிவபெருமான் சொன்னார் முடியாது, இறந்துதான் ஆகணும். ஆனா எப்படி சாகணும்னு கேளு. நான் இன்னைக்கே சொன்னேன், தென்னாலிராம வயசாகி சாகணும்னு கேட்டவன் எப்படி? இவன் புத்திசாலி. இவன் கேட்டான், உன்னுடைய சக்தி அல்லால் வேறு எந்த சக்தியாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. கொடுத்தவனே அழிக்க மாட்டான். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஆளை விட்டாது பிடுங்கிட்டு வாமா. ஒருத்தனை கொடுத்துட்டு டே என்கிட்ட கேட்டான் கொடுத்துட்டேன், அவன் போறான் பாரு, போய் பிடுங்கிட்டு வாடாமா, அவனே போய் பிடுங்க மாட்டான். அவ்வளவு மனசாட்சி இன்னும் போகல. சிவபெருமானே வரம் கொடுத்துட்டு அவரே அழிக்க மாட்டார்னு அவனுக்கு தெரியும். அதனால உன்னுடைய சக்தி எல்லாம் வேறு எதனாலும் நான் அழியக்கூடாது. இப்பொழுது எம்பெருமானுடைய சக்தி, ஒரு தந்தையினுடைய சக்தி, ஒரு தாயினுடைய சக்தி, பலம் அத்தனையும் தான் குழந்தையா வருது சொல்றாங்கல்ல. அவங்க அப்பனை அப்படியே உரிச்சுக்கிட்டு பிறந்திருக்காமா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான். அது மாதிரி இறைவனுடைய சக்தி தான் முருகனா வந்தது. என்னுடைய சக்தி எல்லாம் வேறு எந்த சக்தியும் அவன் அழிக்காது. வரம் கொடுக்கிறேன்னா அவனுடைய சக்தி மட்டும்தான். அதனால்தான் இறைவியை கூட ஸ்தூலமாக சேர்த்து கொள்ளாமல் சூட்சமமாக நெற்றிக்கண்ணிலே சேர்த்து முருகனை கொடுத்தான். சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. ஈசனே அவன் ஆடலால் மதலையாயினன் கண்டாய். அவனே தான் இப்படி வந்திருக்கிறான். பேண்ட் போட்டு வந்தாலும் அவன் தான், வேட்டி கட்டிட்டு வந்தாலும் அவன் தான். அதே மாதிரி இங்கேயும் அவன் சூலத்தோட வந்தாலும் அவன் தான், வேலோட வந்தாலும் அவன் தான். இப்போ இதை சொல்லுகிறார். அந்த சூரபத்மன் இறைவன்கிட்ட வர வாங்கிட்டு அவனுக்கு புரியல, என்னுடைய சக்தி என்பதை வரமளித்த யான் அடுவது முறையல்ல. பின்னால சிங்கமுகம் சொல்லுவான் முருகன் ஏன் வந்தான்னு. அப்ப இவன் கேட்டான், 1008 அண்டங்கள் 108 யுகங்கள் ஆள போறோம். ஒண்ணு வச்சுக்கோங்க, ஒரு நம்பர்னு போட்டாலே அதுக்கு ஒரு முடிவு வரும். 5 நாள் அப்படின்னா அந்த 5ங்கிறது ஒரு நாள் முடியும். இப்ப 7 நாள் கந்தபுராணம், 7 நாள் ஒரு நாள் முடியும். 50 நாள்னு சொன்னாலும் முடியும், 500 நாள் முடியும், 5000 நாள் முடியும். காலத்தை குறித்து காட்டக்கூடாது. இவன் கேட்டான், 1008 அண்டங்களை 108 யுகம், அதுதான் விதிக்கு தகுந்த மதிக்கு தகுந்த வாழ்வு. இவன் நான் சாகவே கூடாது, எல்லா யுகத்தையும் எப்பவும் ஆளணும். இவன் கணக்கு சொன்னான், 1008 யுகங்களை 1008 அண்டங்களை 108 யுகம், 108 முடிஞ்சா ஆள் போயிடுவான். இவனே கட்டுக்கிட்டான் தனக்கு, தன்னோட பொறியில். அதான் சொல்லுவாங்க, தங்காசை வச்சு தனக்கே சூனியம் வச்சுக்கிட்ட கதை. இப்ப அதனால என்ன ஆயிடுத்து, எம்பெருமான் கொடுத்துட்டார். இவன் பிரமாதமா தன்னுடைய ஆற்றலினாலே மிகப்பெரிய மகேந்திரம் என்ற ஒரு நாட்டை அமைத்தான். அதிலே மயன் மகளான மண்டோதரியை ராவணன் மறந்தான், மயன் மகளான பதுமகோமலையை சூரபத்மன் மறந்தான். இவனுக்கு 3 பிள்ளை. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல இருந்து ராமாயணமும் கந்தபுராணமும் ஒண்ணுதான். அங்க ராவணன், இங்க சூரபத்மன். அவனும் சிவங்கிட்ட வர வாங்கினான், இவனும் சிவங்கிட்ட வர வாங்கினான். அவன் 3 கோடி வாழ்நாள், இவன் 108 யுகம். இவனுக்கு மனைவி மயன்மகளான மண்டோதரி, அவனுக்கும் மயன்மகளான பதுமகோமலை, அவனுக்கு இந்திரஜித்தன், அக்னிமுகன், இரண்யன். இப்ப இங்க இவனுக்கும் அதே மாதிரி பானுகோபன், அக்னிமுகன், இரணியன். அவனுக்கு ஒரு தங்க சூர்பனக, இவனுக்கு ஒரு தங்க அஜமுகி, அவனுக்கு விபீஷண கும்பகர்ணன், இவனுக்கும் சிங்கமுகன் தாருகன். விபீஷணன் நல்லவன், சிங்கமுகன் நல்லவன். அவன் தங்க சூர்பனகையால தான் யுத்தமே வந்தது, இவன் தங்க அஜமுகியால தான் வந்தது. அங்கே அனுமன் தூது, இங்கே வீரபாகுத்து. ராமாயணமும் கந்தபுராணமும் ஏறக்குறைய. ஏன்னா
நல்லவன் வேற வேற மாதிரி இருக்கலாம், அயோக்கியம் அத்தனை பேர் ஒன்றா தான் இருப்பான், ஒரே மாதிரி தான் இருப்பான். தேள் எல்லாம் கடிச்சாலும் விஷம்தான். ஆனால் பசுமாடு ஒன்று 1/2 லிட்டர் கொடுக்குது, ஒன்று 1 லிட்டர் கொடுக்குது. ஆனால் எந்த தேள் கடிச்சாலும் விஷம் ஒன்று தான், எந்த பாம்பு கடிச்சாலும் விஷம். அயோக்கியம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பான். நல்லவன் வேணா மாறலாம், ரொம்ப நல்லவன், பார்வைக்கு நல்லவன், இப்படி இருக்கலாம். இங்கேயே அதே மாதிரி இவன் தனக்கு அடுத்ததாக தன்னுடைய மகன், தன்னுடைய தம்பி சிங்கமுகனுக்காக அற்புதமாக ஒரு ஆசுரம் என்ற அமைத்து அவனுக்கு யமனுடைய மகளாக, நிருதியனுடைய மகளான விபுதை என்பவளை மணம் செய்தான். அவனுக்கு ஒரே பையன், அவன் பேர் அதிசூரன். அடுத்தது தாருகன், அவனுக்கு மாயாபுரி, அவனுக்கு நிருதியனுடைய மகளாக இருக்கின்ற சௌரியை மணம் செய்தார். அவனுக்கு ஒரே பையன் அசுரேந்திரன். அடுத்தது அஜமுகி, அவள் ஆணவத்தோடு தூர்வாசரையை மயக்கி அவரிடத்தில் இருந்து 2 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார். ஒருத்தன் வில்வலன், இன்னொருத்தன் வாதாபி. அசுர ஆட்சி நடக்கிறது. தேவர்களை எல்லாம் சிறையில் வச்சான், பிரம்மனை கொண்டு வந்தான். அவன் தான் நம்மளை படைக்கிறவன். அவனுக்கு என்ன வேலை கொடுத்தான்? என் நாட்டில் ஒருத்தனுக்கு கை காலு எதுவும் உடையப்படாது, எது உடைஞ்சாலும் புதுசாக படைச்சிடு, அவன் வேலை. யமன் தான் காலம் தவறாமல் இருக்கிறவன். 8 மணி 49 நிமிஷத்துக்கு உயிர் போகணும்னா கரெக்டாக 8:49 தான் வருவான். காத்தாலேருந்து இழுத்துக்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் இருக்கிறவங்க கூட போயிட்டா பரவாயில்லையே நினைப்பான், வரவே மாட்டான். அந்த 8:49 தான் வருவான். ஐயோ இன்னும் 2 நாள் இருக்காதான்னு நினைப்பான், கரெக்டாக வந்துடுவான். அதனால தான் அவனுக்கு காலன்னு பேர். அவனை போல காலத்தை சரியாக கணக்கிடுபவன் யாரும் இல்லை. 2 பேர், காலன்னு பேரு, கூற்றுவன்னு பேரு. காலம் முடிந்த பிறகு பொறுமையா இருந்து அழைத்து கொண்டு போறானே அவன் காலன். துடிக்க துடிக்க ஆக்சிடென்ட்லையும் கொலையிலையும் உடம்பையும் உயிரையும் கூறுபடுத்துறானே அவனுக்கு பேர் கூற்றுவன். அவன் யார் எல்லாம் சொல்றான், அந்த யமனுக்கு கண்ணிலேயே இப்படி கொண்டு போய் அவன் அந்தகன். அதனாலதான் அவனுக்கு அந்தகன். அப்பேற்பட்ட அந்த யமனாலே கொண்டு போகக்கூடிய, கூற்றுவனாலே அழிக்கக்கூடிய எந்த விதமான வாழ்க்கைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறந்துடுறோம். என்னமோ 100,000 வருஷம் நம்ம வாழ போற மாதிரி. இவன் அதைத்தான் நினைச்சான். பண்றதெல்லாம் அதனால தான். தப்பு பண்ணினாலும் வியாதி வரும், கடைசியில் இழுத்துக்கிட்டு போ. முன்னெல்லாம் சொல்லி கொடுப்பான், பண்ணாதரா கைக்கு வாய்க்கு இழுத்துக்கிட்டாமா, பயந்தோம். கைக்கு வாய்க்கு இழுந்தா நான் டியூப்ல திங்கிறாங்கிறான். இப்போ கைக்கு வாய்க்கு இழுத்துக்கிட்டா டியூப் மூலமா எடுத்துக்கிறாங்கிறான். அட வயிறு பித்தாண்டா சாவே, நான் டியூப் போட்டுக்கிறேன், யூரின் டியூப் போட்டுக்கிறேன் தானே, அப்பவும் பண்ணுவேன். இப்போ எல்லாத்துக்கும் எதுக்கு பதில் சொல்றது, எதை புரிந்து கொள்வதுன்னே கிடையாது. எல்லாம் கேள்விதான், பதிலே கிடையாது. எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி பேரனை கூப்பிட்டா ரொம்ப நல்லா ஸ்கூலில் பாடிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தான். பாட்டி நான் பாட்டு போட்டியில் ஃபஸ்ட்டுன்னா. பாட்டி கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்தா. ஏட்டா என்னடா பாடினேன்? சினிமா பாட்டு தான் பாடு. எனக்கு ஒரு பாட்டு பாட்டி காடுண்டான்னா. என்ன பாட்டு வேணுமா? பழைய பாட்டு வேணுமா, புது பாட்டு வேணுமா? பேரன் பாட்டி பழைய பாட்டே பாடேடா. சின்னப்பா பாட்டு வேணுமா, தியாகராஜ பாகவதர் பாட்டு வேணுமா? பாட்டி தியாகராஜ பாகவதர் பாட்டே பாடுறா. தியாகராஜ பாகவதர் அசோக்குமார் பாட்டு வேணுமா, சிவகவி பாட்டு வேணுமா? சிவகவியே பாடுறா. அதில் தத்துவ பாட்டு வேணுமா, சோக பாட்டு வேணுமா? தத்துவ பாட்டே பாடல. அதில் அவரே பாடினது வேணுமா, பின்னணி பாடினது வேணுமா? பாட்டி கோவம் வந்து உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும்னா. பேரன் கேட்டான், வலது கால் செருப்பாலையா இடது கால் செருப்பாலையா? இப்படி கேள்வி கேட்கறதுக்குன்னே பிறந்திருக்குமே தவிர பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் இல்லை, பதில் சொல்ற தகுதியும் இல்லாமல் போச்சு. இங்க அதே மாதிரி இவ்வளவு அந்த வில்வலன் வாதாபி அப்படித்தான் வளர்த்தா. அவன் உலகத்தையே அழிக்கத்தான் நான் பிறந்திருக்கேன்னு தவிர யாருக்கும் செய்யறதுக்கு வரல. தெரியுது, அது பாட்டு இஷ்டத்துக்கு. இன்னைக்கும் சில பெண்கள் என்பவர்கள் பேய்கள் மாதிரி பாதராத்திரி 12 மணிக்கு வந்து நிற்கிது. அது எங்க போகுது எங்க வருது கேள்வி கேட்பாடுல. அதெல்லாம் அஜமுகி சூர்பனக சொல்லிக்கணும். அதனால இங்கேயும் இவன் இஷ்டம் போல தெரிந்து கொண்டிருக்கிறான். அங்கேயும் சூர்பனக இஷ்டம் போல தெரிந்தவள் தான். இப்போ இவன் பிரம்மனை கொண்டு வந்து கைகால ஒட்ட வையின்னுட்டான். யமனை கூப்பிட்டா கடியாரம் கிடையாது, டைம் நீ தாண்டா சொல்லணும். இவனுக்கு எதாவது வேணும். ஏப்பா நேரம் எத்தனை? இப்போ காலை 4 மணி 15 நிமிஷம். இந்த செல்லில் நம்ம டிவியில் இதில் எல்லாம் டைம் சொல்கிறத முதல்ல கண்டுபிடிச்சவனே சூரபத்மன் தான். அதே மாதிரி முதல்ல ஏசியை கண்டுபிடிச்சவனே ராவணன் தான். அவன் நாட்டுக்குள்ள கதிரவன் வெயில் வராது, மரளி மரம்புகா, கதிரவன் ஒளிப்புகா. அவன் என்னன்னா மற்றவனெல்லாம் அவனுக்கு அவன் சின்ன வீட்டுக்கு மட்டும்தான் இந்த காலத்தில் ஏசி பண்ணுவான். ராவணன் தான் நாட்டுக்கே பண்ணான். இலங்கை முழுக்க முதல்ல மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுத்தவனு ராவணன் தான். அந்த நாட்டில் வியாதியே கிடையாது. இங்க இருக்கிற எல்லோருக்கும் இலவசமாக சிகிச்சை அப்படின்னு சொல்றமே, அது அவன் தான் கொடுத்தான். எதுவும் புதுசு இல்லை. ஆனால் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? கொடுத்தவன் ராம இல்லை ராவணன். இன்னைக்கு ராவணன் தான் கொடுக்குறான்.
ராம இல்லை, ராவணர்கள் தான் இதை அறிவிக்கிறார்கள். இங்கே அதே மாதிரியும் இவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் கூப்பிட்டு யமனை கொண்டு வந்து காலம் சொல்லு, பிரம்மனை கொண்டு வந்து நீ எல்லாரையும் காப்பாத்து, வருடா நீ தினமும் எல்லார் வீட்டு வாசலையும் தண்ணி தெளிக்கணும், வாயுதேவனே ஒரு குப்பை இல்லாமல் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போ, எல்லாம் வேலை செய்கிறான் பயந்துக்கிட்டு. வல்லான் பேயரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் நடுங்கிறாங்க. ஒரு நாள் போய் சோத்தை தின்னுபிட்டு 9 நாள் ஆஸ்பத்திரியில் போய் அல்சரில் அவஸ்திப்படுற மாதிரி தக்கனோட யாகத்துக்கு போயிட்டு திண்டாடுறான். எல்லாமே தவிக்கிறார்கள். என்னைக்கிடா நமக்கு விடிவு காலம் வரும். இத்தனையும் இதில் இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி பிரச்சனைன்னு வரும்போது தலைவன் தப்பிச்சுக்குவான், தொண்டன் தான் மாட்டிக்கிறான். இத்தனை குண்டு வெடிக்குதே, எந்த தலைவனாவது சாகிறானா? இல்லையே. ரயிலில் வச்சாலும் சாக மாட்டேங்கிறான், மேடையில் வச்சாலும் சாக மாட்டேங்கிறான். அவன் அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கான். அந்த கூட்டத்தை கேட்க வந்த படுபாவி தான் சாகிறான். அன்னைக்கு அதே கதை தான். தலைவரே ஒன்றுமே போக மாட்டான். தொண்டர்களுக்குத்தான் பிரச்சனையே அங்கேயும் வந்தது. இந்திரன் ஓடிப்பிட்டான். அவன் சூரபத்மன் வருகிறான்னு தெரிஞ்ச உடனே இந்திரன் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு பூலோகத்துக்கு வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சீர்காழியில் ஒரு நந்தவனத்தில் ஒளிந்து கொண்டான். மற்ற தேவர்கள் எல்லாம் அகப்பட்டு கொண்டான். அடி தடி கண்ணீர் புகை குண்டு வீச்சு எல்லாம் பண்ணான். சூரபத்மன் கொண்டாந்து ஜெயிலில் போட்டான். இந்திரன் மகன் ஜெயந்தனை மாட்டிக்கொண்டான், அவனும் போயிட்டான். இப்போ தேவேந்திரன் ஐயோ எல்லாரும் மாட்டிக்கிட்டான்னு அவனுக்கு கவலையில் தம் பிள்ளையும் மாட்டிக்கிட்டானே. இன்னைக்கு அதானே, மற்றவனை ஜெயிலில் போட்டால் வருத்தம் இல்லை, ஏமார்சு ஜெயிலில் போனால் கஷ்டம். இந்திரனுக்கு அத்தனை பேரையும் பிடிச்சி அடித்தது கவலை இல்லை, அவனோட மகன் ஜெயந்தம் போனது அதுதான் கவலை. அவன் தவிக்கிறான். இங்கே உட்காந்து தவித்து கொண்டு இறைவனை போய் நான் கேட்டுட்டு வர்றேன்னு. அப்போ இந்திராணி சொன்னா, ஐயா நீ போகாத, ஆட்சி அரசு அசுரன் ஆட்சி, எனக்கு ஆபத்து. அப்போ சொன்னான், கவலைப்படாத, உன் ஐயனார் காப்பா. அப்பத்தான் கந்தபுராணத்தில் தான் முதல் ஐயப்பனை பற்றிய செய்தியே வருகிறது. கந்தபுராணம் என்பது நேற்று இன்றைக்கு அல்ல. ஸ்காந்தம் எழுதினது எத்தனையோ கோடானு கோடி காலம் அதுக்கு முன்னால. அப்பத்தான் இந்திரன் சொல்றான். அப்ப இந்திராணி கேட்பா, ஐயப்பன் யாரு? அப்ப சொல்லுகிறான், சிவபெருமான் ஆலகாலத்தை உண்டவன். பார்க்கடலை கடந்த போது முதல்ல விஷம் வந்தது. இந்த விஷத்தை கீழே வச்சா செத்து போயிடும், எவனுக்காக கொடுத்தா அவனோட போயிடும் விஷமோ, யாருக்குடா கொடுக்கறதுன்னு பார்த்தோம். கேள்வி கேட்பாடு இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். நம்ம வீட்டு வேலைக்காரி கொடுத்தா கூட அவன் செத்த, இந்த அம்மா வீட்டு காப்பி குடிச்சான்னு செத்தாம்பா. சிவபெருமான் அனாதை, அப்பா அம்மா இல்லை, இவனுக்கு கொடுத்தா கேள்வி கேட்க ஆள் இல்லை, சிவனுக்கு கொண்டே கொடுத்தான். அவன் தின்னான். அவன் பொண்டாட்டிக்கு தான் கஷ்டம், அவன் கழுத்தை பிடிச்சா, ஐயா வேண்டா செத்து போயிருவேன், அவன் நீலகண்டனான் நின்னான். அதற்கு பிறகு அமுதம் வந்தது. அதை எடுத்து அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுறான். இப்போ கூட என்ன சொல்லுவான், அவன் வால் பிடிக்கிறான்டா. இது எங்கேருந்து வந்தது? பார்க்கடலை கிடைக்கிற போது வால் பிடிக்கிறவன் தான் இன்னைக்கு மேலே வர்றான், உழைக்கிறவன் கீழே தான் உட்காந்துருக்கான். அது எப்படி வந்தது? பார்க்கடலை கிடைக்கிற போது மத்தர மலையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கிடைக்கிறார். அப்போ அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம். அந்த பக்கம் தலையை பிடிச்சி ஒருத்தன் எடுக்கிறான், இந்த பக்கம் வாலை பிடிச்சி. தேவர்கள் தலையை அசுரங்கிட்ட கொடுத்துட்டான், வாலை இவனுங்க பிடிச்சிக்கிட்டான். வால் பிடிச்ச தேவன் தான் புடைச்சான், தலையை பிடிச்சி அழுத்தவெல்லாம் திண்டாடினான். இன்னைக்கு வால் பிடிக்கிறவன் தான் புடைக்கிறான். அப்போ அதனால பார்க்கடலை கடைந்து அமுதம் வந்தது. 2 பேரும் சண்டை. அது யாராவது பங்கிட்டு கொடுக்கணும் இல்லையா? உடனே பெருமாளே மோகினியா வந்தார். அதுல இருந்தா மகாலட்சுமி வந்தா, கற்பக விருட்சம் வந்தது, காமதேனு வந்தது எல்லாம். அப்போ இவர் கொடுக்க ஆரம்பித்தார். இன்னொன்னு இப்ப அசுரனுக்கு கொடுக்கப்படாது, ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டா சாவே வராது. ஏற்கனவே குரங்கு அது கல்லையும் குடிச்சு நெருப்பும் சுட்டு தேடும் கடிச்சு அது எப்படி கூத்தாடும்? ஏற்கனவே அசுரப்பைய மோசம், இவனுக்கு இன்னும் அமிர்தத்தையும் கொடுத்து வலிமையை ஜாஸ்தி ஆக்கினா ஒத்தர விட மாட்டான். ஆனா அவனுக்கு கொடுக்காம ஏமாத்தவும் முடியாது, அவனா ஏமாறணுமே தவிர ஏமாத்தக்கூடாது. 2 வகை இருக்கு. சில பேரை ஏமாத்தினா ஏமாறுவான், சில பேர் அவனே போய் ஏமாறுவான் நம்மள மாதிரி. அதனால இங்கேயும் இவர் அழகான பெண் வடிவம் எடுத்தார். அது எனக்கு எப்ப புரிஞ்சது தெரியுமா? அப்ப கூட இப்படி உண்டான்னு. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கார் ஓட்டிட்டு வந்தோடனே அந்த கார்ல ஒருத்தன் மாட்டி விழுந்துட்டான். அவனை பிடிச்சி ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு, அப்ப பக்கத்து பெட்ல எங்க அம்மா இருந்தா. போலீஸ் வந்து அவங்கிட்ட வாக்குமூலம் கேட்குது, பிடிக்கணும் இல்லையா அந்த ஆக்சிடென்ட் யாருன்னு. அவன்கிட்ட வந்து கேட்டது, என்னப்பா எங்க ஆக்சிடென்ட் ஆச்சு? அண்ணா சாலையில் தாங்க ஆச்சு. எதுப்பா மோதித்து? கார் மோதிடுது சார். இந்த போலீஸ்காரர் கேட்குறார், கார் என்ன கலர்னு பார்த்தியா? பார்க்கல சார். அது மாருதியா அம்பாசடரா? பார்க்கல சார். வலது பக்கம் டிரைவிங்க இது இருக்கா, இடது பக்கம் ஓட்டினானா? அதையும் பார்க்கல சார். நம்பர் பிளேட்டை பார்த்தியா? பார்க்கல சார். வேற என்னத்தடா பார்த்த?
அந்த வண்டி ஒரு பொண்ணு ஓட்டிட்டு வந்தா சார். அந்த பொண்ணு கழுத்துல ஒரு $1 போட்டிருந்தா. இவன் உருப்பிடுவானா? அவ்வளவு பெரிய கார் கண்ணுக்கு தெரியல, காரோட நம்பர் தெரியல, காரோட கலர் தெரியல, பிராண்டு தெரியல. வண்டிக்குள்ள உட்கார்ந்துருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அது கிழவியா இருந்தவன் பார்த்துருக்க மாட்டான். 18 வயசு. அவ இந்த கழுத்துல போட்டிருந்த ஒரு சின்ன மைனர் செயின், அதுல போட்டுற $1 தெரியுது. இவனை கீழே போட்டு 4 தடவை ஏற்ற வேண்டாம் காரை. எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம தேவையா? அதே தான். இது எப்படிறான்னு பார்த்தோம். இவன் பார்த்த கதை தான் அங்க நடந்தது. பார்க்கடல்ல புதுசும் இல்லை பழசும் இல்லை. பெருமாள் திருமால் மோகினி அவதாரம். இன்னைக்கு வேஷ்டி கட்டினால் நாராயணன், புடவை கட்டினார் நாராயணி. நாராயணனை பாகத்துல சிவபெருமான் வச்சா சங்கர நாராயணன், நாராயணிய பாகத்துல வச்சா அர்த்தநாரீஸ்வரர். 2 ஒண்ணுதான். நாராயண நாராயணி. அப்போ இவர் பெண் வடிவம் எடுத்தார். பேரழகு. அமிர்த குடத்தை கையில வச்சுக்கிட்டு இப்படி நீட்டுறா. எவன் கையில அமிர்தம் விழுந்துதான்னு பார்த்தான். இவன் அவ கழுத்து சங்கிலி பார்த்துட்டு மண்டையை உடைச்சிட்டு வந்து நின்ன கதையா. இதுங்க பூரா அவ மூஞ்சியவே பார்க்குது. அவ மூஞ்சியவே பார்க்குது. அவ பாட்டு கரண்டியில் ஒரு தட்டு தட்டிட்டு தேவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரார். இது கையை நீட்டிக்கிட்டே மண்டை உடஞ்சி டாலர் செயினை பார்த்தவ மாதிரி இதுவும் அமிர்தத்துக்கு கையை நீட்டிக்கிட்ட அமிர்தத்தையே வாங்கவே இல்லை. முடிஞ்சு போச்சு. பார்த்தா அமிர்த கலசம் தீர்ந்து போச்சு. அப்பத்தான் முழிப்பு வந்து போக ஆரம்பிச்ச பிறகுதான் புரிஞ்சுது. ஐயோ, நமக்கு அமிர்தம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்களே. தேவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப போன உடனே சிவபெருமான் அந்த மோகினியை பார்க்கிறார். நாராயணன், அதாவது அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயிலே பொண்ணு. திருமால் என்பது குளிர்ச்சி, சிவம் என்பது வெப்பம். உலகத்துல உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் தட்ப வெப்பம் இருக்கணும். இப்படி மழையே வருஷம் பூரா பெஞ்சா அழுகி போயிடும், நம்ம வாழ முடியாது. ஒரு பயிர் முளைக்காது. வருஷம் பூரா கொளுத்திட்டுனா எல்லாம் காஞ்சி போயிடும். 2 வேணும். முன்னெல்லாம் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்குன்னா அரச மரத்திலே வேப்ப மரம் முளைக்கும். அதை 108 தடவை திங்கக்கிழமை அமாவாசை வந்தா அரசையும் வேம்பையும் சுற்றினா குழந்தை பிறக்கும். அப்பெல்லாம் குழந்தை வேணும்னு அரச சுத்துனாங்க. இப்ப குழந்தைய பெத்துக்காதேன்னு அரசு நம்மளை சுத்துது வேண்டான்னு. அப்போ சுத்துவார். எப்படி? மரத்தை சுத்தினா பிறந்துருமா? பிறக்கும். வேப்ப மரம் உஷ்ணம், அரச மரம் குளிர்ச்சி. மரங்களிலே நான் அரச மரமாய் இருப்பேன். கீதை. அம்மா போட்டுனா உஷ்ணம். அப்ப வேப்பந்தழைத்தான் வைப்போம். உஷ்ணத்தினாலதான் குறைக்க முடியும். இப்ப அதனால அரச மரத்துல இருந்து வருகிற காற்று குளிர்ச்சி, வேப்ப மரத்துல இருந்து வருகிற காற்று வெப்பம். இப்ப 2 சேர்ந்து இருந்தா 2 காற்றும் சேருவதற்கு ஒண்ணு கோடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், 2 கலக்கும். இப்போ குழந்தையே பிறக்காம இருக்கிற காரணம் கருப்பையில மிஸ்டேக். அதாவது ரொம்ப வெப்பத்தினால கரு உருவாகாம போலாம், ரொம்ப குளிர்ச்சியினாலே அபார்ஷன் ஆகலாம். இப்ப இவளுக்கு கரு வயிற்றுல தங்கணும். அப்ப அந்த அரசத்தையும் வேம்பையும் சுத்துக்கிற போது 108 சுத்து சுத்தணும். அந்த 108 சுத்துக்கிற போது மூச்சு வாங்கும். 108 சுத்தும் போது மூச்சு வாங்கும். மூச்சு தஸ் புசுன்னு இழுப்போம். அப்ப இழுக்கும் போது இந்த 2 காத்தும் உள்ள போகும். அந்த வெப்ப காற்றும் குளிர்காற்றும் உள்ள போற போது வெப்பமும் தட்பமும் இணைகிற போது கருகவும் கருகாது, அழிகவும் அழியாது, கரு தங்கும். இதுதான் விஞ்ஞான முறை. இதையே ஆன்மீகமா வச்சோம். இப்ப அதே மாதிரி அந்த கரு தங்க வேண்டும் என்பது மட்டுமில்ல, உயிர்கள் தங்குவதற்கு 2 வேணும். அந்த வெப்பத்தை சிவன் என்றும் தட்பத்தை பெருமாள். பெருமாள் பார்க்கடல்ல படுத்திருக்கார், குளிர்ச்சி. பாம்பு மேல படுத்திருக்கார், பாம்பை தொட்டா ஐஸ் மாதிரி இருக்கும், அதனால பாம்பு குளிர்ச்சி. இங்க சிவபெருமான் இடுகாட்டுல, அங்க எப்ப பார்த்தாலும் நெருப்பு எரியுது. அவர் கையில நெருப்பு, இவர் உஷ்ணம். கண்ணு நெருப்பு, கையு நெருப்பு, சிறுப்பு நெருப்பு, அது உஷ்ணம். இவர் படுக்கையும் குளிர்ச்சி, படுத்திருக்கிற கடலும் குளிர்ச்சி. அதனாலதான் பெருமாள் கோயில்ல துளசி மாலை, துளசி பிரசாதம். சிவன் கோயில்ல வில்வம். என்ன? வில்வம் குளிர்ச்சி, துளசி உஷ்ணம். சளி பிடிச்சா துளசி தின்னா சரியா போயிடும். துளசி கஷாயம் தான் போட்டு கொடுப்பாங்க குழந்தைக்கு. பெருமாள் எப்ப பார்த்தாலும் படுக்கிறார் பார்க்கடல்ல. அதனால சளி பிடிக்காம, அவருக்கு சளி பிடிக்காம இருக்கணும்னு அவருக்கு துளசி மாலையே போட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் நமக்கும் கொடுக்குறார். என்ன பிடிச்ச சனியை உடனையும் பிடிக்கட்டும்னு. சிவன் கோயிலுக்கு போனா அவர் உஷ்ணம், குளிர்ச்சி ஆகணும்னு அவருக்கு வில்வ மாலை. அங்க நமக்கு கொடுக்குறார். இடே மண்டை காஞ்சி கெடுக்கிறா, இந்த எடுத்துட்டு போ. இதுதான் காரணம். அதான் அழகா கிருஷ்ணன் தூது வரும்போது துரியோதன் வருவான். இந்த துரியோதன சபைக்கு கிருஷ்ணன் வருவான். துரியோதனன் கேட்பான், என் வீட்டுக்கு வராம என்கிட்ட தாண்டா தூது வந்த, என் வீட்டுக்கு வராம எங்க சித்தப்பா வீட்டுக்கு ஏன் போனேன்? அப்ப கிருஷ்ணன் சொல்லுவான், என்னில் நின்னில் பேதம் இல்லை. என் வீடு உன் வீடு எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லைப்பா. நின்னில் என்னில், என்னில் நின்னில். அதுக்கு 2 அர்த்தம்.
என் இல்னு பிரிச்சா என் வீடு உன் இல் ஓ வீடு வித்தியாசம் இல்லப்பா. ஓ வீடு என் வீடு, என் வீடு உன் வீடு. இப்ப சொல்றோம்ல, எல்லாம் நம்ம சாப்பாடு தான்ப்பா. இன்னொரு அர்த்தம், என்னில் நின்னில், எனக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை. நீ ஏன் நானு, நானே நீ. எப்படி? அதுக்கு விளக்கம் 3 மணி நேரம் சொல்லலாம், கொஞ்சம் மட்டும் சொல்றேன். துரியோதனா, உனக்கு பாம்பு கொடி, எனக்கு பாம்பு படுக்க. உங்கூடையும் 4 பேர், சகுனி, துச்சாசன, கர்ண, நீ, துஷ்ட சதுஷ்டர்கள். எனக்கு சங்கு சக்கரம் ஆதிசேஷ, நாங்களும் 4 பேர். அது மட்டும் இல்லை, நான் ஏழையான குச்சேலனை குபேரனாக்கினேன். நீ ஏழையான கர்ணனை மிகப்பெரிய அங்க நாட்டு மன்னன் ஆக்கினார். எனக்கு எங்க மாமன் கம்சன் தான் விரோதி, உனக்கும் உன் மாமன் சகுனியால தான் இத்தனை ஆபத்தும். நீ பாண்டவருடைய மண்ணையெல்லாம் வாயில போட்டுக்கிட்ட, நானும் குழந்தையா இருக்கும்போது மண்ணை வாயில போட்டுக்கிட்டேன். நான் கோபிகைகள் புடவையெல்லாம் பிடிச்சி ஒளிய வச்ச, நீ திரௌபதி புடைய பிடிச்சி இழுத்த. அது மட்டும் இல்லடா, நீ போட்டிருக்கிறது நந்தியாவட்ட மாலை, நான் போட்டிருக்கிறது துளசி மாலை. ஏன் தெரியுமா? நான் எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே கிடக்கேன், எனக்கு சளி பிடிச்சிருமேன்னு பயம். இப்போ இந்த சுகர் பேஷண்ட்காரங்க எப்பவும் பாக்கெட்லேயே தான் மாத்திரை வச்சுருப்போம். ஹார்ட் பேஷண்ட் பாக்கெட்லேயே மாத்திரை இருக்கும். எப்பாவது கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி தான் டக்குன்னு எடுத்து வாயில் போட்டுருவாங்க. எப்பவும் இருக்கும். சில பேர் பார்த்தா வீட்டில் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பான். இங்கே மயக்கம் வந்தால் இப்படியே எடுத்துக்கலாம், பாத்ரூம்லேருந்து எல்லா இடத்துலையும் காசு படம் இருக்கோ இல்லையா, மாத்திரை இருக்கும் எல்லா இடத்துலையும். அது மாதிரி இவனும், எனக்கு சளி பிடிச்சா அப்போ போய் துளசியை தேடிட்டு போக முடியாது, அதனால் நான் துளசி மாலையை பர்மனண்ட்டாக முன்னாடி போட்டிருக்கேன். உங்கள் அப்பனுக்கு 2 கண்ணும் தெரியாது, திருதராஷ்டனுக்கு. ஒருவேளை அப்பாவோட வியாதி உனக்கும் வந்து உனக்கு கண்ணு தெரியாம போயிட்டா மருந்து வேணும். முழுசா போனா முடியாது, கண்ணு மங்கிற போதே வைத்தியம் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல கண்வலிக்கு மருந்து நந்தியாவட்ட பூ. அந்த நந்தியாவட்ட பூவை கண்ணுல ஒத்திக்கிட்டா கண்ணுல இருக்கிற வலி வேதனை எல்லாம் தீரும். உனக்கு உங்க அப்பனாட்டம் கண்ணு போயிடுமோன்னு பயம், அதனால நந்தியாவட்ட மாலை எப்போ பர்மனண்டா பாக்கெட்ல மாத்திர மாதிரி வச்சிருக்கேடா. நானும் வியாதிக்காக துளசி, உனக்கு வியாதிக்கு, இப்படி சொல்லிட்டே போலாம். என்னில் நின்னில் என்ற பேதம் இல்லை. அப்படி அவரவருக்குரியது. இப்ப இந்த மோகினி அவதாரத்தோட எம்பெருமான் வருகிறார். இவர் குளிர்ச்சி, சிவபெருமான் சூடு, தட்பமும் வெட்பமும் சேருகிறது. நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கிடையாது, 2மே சேருகிறது. சேர்ந்தா தான் உலகம் வாழும். அப்படி சேரும்போது வழிந்த நீர் இருக்கிறதே, அவர்களிடத்தே இருந்த அருள் வெள்ளம் தான் கண்டகி என்ற நதியா நேபாளத்தில் பாய்ந்தது. அந்த கண்டகி நதியில ஒரு புழு இருக்கு, அதுக்கு பேர் வஜ்ரதந்தின்னு பேரு. அந்த புழு தன்னை சுத்தி ஒரு கூடு கட்டிக்கும், அது காலப்போக்கில் இறுகி போயிடும். அந்த கூட்டுல சங்கு சக்கர ரேகை பதிந்திருக்கும். இன்னைக்கு அங்க போனா கொண்டு வரலாம், அது கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சால கிராமம்னு பேரு. இப்போ அப்படி 2 பேரும் அந்த மோகினி அவதாரம் எடுக்க எம்பெருமான் சிவபெருமான் சேர்ந்த போது அவர்கள் 2 பேரிடத்துல இருந்து 2 சக்தியும் சேர்ந்து வந்ததா ஹரியான திருமாலிடத்துல இருந்து, அரணான சிவனிடத்துல இருந்து சேர்ந்து வந்ததுதான் ஹரிகரன். சுதன்னா குழந்தை, ஹரிகர சுதனான ஐயப்பன். ஐயன் என்றால் சிவபெருமான், அப்பன் என்று சொன்னா திருமால். திருமலையப்பன், ஒப்பிலியப்பன், பெருமாள் கோயில்ல அப்பன் போம், சிவபெருமான ஐயன் போம், ஐயனே ஓலம் சொல்லுவோம். அப்ப இந்த ஐயனும் அப்பனும் சேர்ந்து, அரியும் அரணும் சேர்ந்து பிறந்த ஒன்றுதான் ஹரிகர சுதன். நீங்க கவனிக்கணும், ஐயப்பன் இப்படி உட்கார்ந்துருப்பார், கை இப்படி இருக்கும். இதுல சிவனுக்கு கோயில்ல அபிஷேகம் தான், பெருமாள் கோயில்ல அலங்காரம். அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு. இங்கே ஐயப்பன் கோயில்ல காலையிலிருந்து 12 மணி வரைக்கும் அபிஷேகம் தான், போனவங்களுக்கு தெரியும். பிற்பகல்ல அலங்காரம். அப்ப சிவன் விஷ்ணுவுடைய சம்பிரதாயம். அது மட்டும் இல்லை, காலை இப்படி வைத்து கொண்டிருப்பார். கீழே இருக்கிற ஆவுடையார் இப்படித்தான் இருக்கும். சிவனுக்கு கீழே இருக்கிற ஆவுடையார் இப்படி இருக்கும். அதுக்கு மேல ஒரு வட்டம் போட்டா அது லிங்கம். ஐயப்பனுக்கு மேல ஒரு வட்டம் போட்டால் லிங்கம். அவன் காலில் இப்படி கோடு போட்டா ஆவுடையார். ஆவுடையார் என்பது சிவன் கோயில்ல பெருமாள். பீடம் தான் பிரம்மா. அந்த மேல இருக்கிற குழவி இருக்கே அதுதான் சிவன். 3 சேர்ந்ததுதான் சிவன் கோயில்ல. பெருமாள் கோயில் தனியாவே வேண்டாம். அங்க சிவனை தாங்குகிற ஆவுடையார் இருக்கிறதே அதுதான் பெருமாள். அதையே அம்பாள்னு சொல்லலாம். அந்த கீழே இருக்கிற பீடம் இருக்கிறதே அதுதான் பிரம்மா. மேல இருக்கிற லிங்கம் இது குழவி இருக்கிறதே அது சிவபெருமா. இப்போ அது நாராயணனும் நாராயணியும் ஒண்ணுன்னு இங்க இப்படி கை வச்சிருப்பார். சாதாரணமா ஆண்னா இப்படித்தான் நீட்டணும், பெண் தான் இப்படி நளினமா. பெண்ணு நடக்கிற போது கொஞ்சம் இப்படி வளைஞ்சு நடந்தா தான் நல்லா இருக்கும். டக்கு டக்கு நடந்தா ஹைதராபாத் குதிரை மாதிரி போகுதும்பா. அதனால நெளிவு வேணும் பெண்ணுக்கு. இப்போ இந்த ஓரத்துல இருந்து அந்த ஓரம் வரைக்கும் ஒரு பொண்ணு இப்படி நடந்தா யாரும் பார்க்க மாட்டீங்க. அவ கொஞ்சம் நெளிஞ்சு நடந்தா அதுக்கு பேர் நாட்டியம். இப்போ ஐயப்பனுக்கு கை இப்படித்தான் இருக்கும், இப்படி இருக்காது.
நெளிவா. அப்ப இந்த பக்கம் பார்வதி, இந்த கை சிவபெருமான். அம்மையும் அப்பனும் சேர்ந்தது, ஐயனும் அப்பனும். அதுதான் ஹரிஹர சுதன். கடிகாலத்திலே எல்லாரையும் வணங்கட்டும். ஒன்னுலேயே எல்லாத்தையும் வணங்கலாம். சிவனை வணங்கலாம், பிரம்மாவை வணங்கலாம், பெருமாளை வணங்கலாம், பார்வதியை வணங்கலாம். அத்தனை சக்தியும் சேர்ந்த ஞானமாக இருக்கின்ற. ஏன்னா அங்கே பிரம்மச்சரியம். ஐயப்பனுக்கு தான் பிரம்மச்சரிய விரதம், முருகனுக்கு பிரம்மச்சரியம் முக்கியம். விரதம் இருந்தால் பிரம்மச்சரியம் இருக்கணும். எல்லாம் சேர்ந்தது தான் அது. இப்போ அப்படி கண்டகி நதியிலே இருந்து, அதுவும் கந்தபுராணத்தில் தான் வருகிறது இந்த பகுதியை. இப்போ அந்த ஐயப்பன் உனக்கு துணை இருப்பான். இந்திரன் இந்திராணிக்கு சொல்லிட்டு போறான், எதையாவது ஒன்றை பற்றி கொள்ளணும். வந்து காப்பாத்துறாங்களோ இல்லையா, மனசுல ஒரு துணை வேணும். சில சமயத்தில் விபூதியை கொடுத்து, இந்த விபூதி இட்டுக்கோ உனக்கு காய்ச்சல் சரியா போயிடும்னா, அந்த விபூதியில பலன் இருக்கோ இல்லையோ, அந்த நம்பிக்கை நம்மளை காப்பாற்றும். நம்பினோர் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. உண்மையிலேயே இப்ப அதனால சொல்றா ஐயப்பன் துணை இருப்பான். இப்ப அஜமுகி திரியிறா, திரிஞ்சவ இப்படி வந்து பார்க்கறா. இந்திரன் இல்லை, இந்திராணி மட்டும் பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா. அந்த நேரத்தில் இவளை எப்படி சீதையை கொண்டு போய் ராவணனிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று நினைத்தாளோ அந்த சூர்பனக, அதே மாதிரி அஜமுகி இந்த இந்திராணியை கொண்டு போய் அண்ணனிடத்திலே சேர்க்க வேண்டும். அவளை பிடிச்சி இழுத்த உடனே ஐயனே ஓலம் செண்டு தாங்கிய கையனே ஓலம் மெய்யற்கு மெய்யனே ஓலம் அவ அழுதா. அப்ப ஐயப்பனுடைய மகாகாலன் அவனுடைய வேலைக்காரன் வந்தான், இந்த அஜமுகியோட கையை வெட்டிட்டான். எப்படி இலக்குவன் சூர்பனக மூக்க அறுத்தான், அதே மாதிரி ஐயப்பனுடைய தொண்டன் இவளுக்கு கையை வெட்டினான். இவ அலறிக்கொண்டு ஓடுறா மகேந்திரத்துக்கு. அங்க அவ இலங்கைக்கு போன மாதிரி அண்ணா கிட்ட போய் அழறா. அப்பத்தான் அவன் இந்திரனை அடியோடு அழிப்பேன் என்று போர் தொடங்குவோம், தம்பிகளை எல்லாம் கிளப்புகிறான், தயாராகிறார்கள் அத்தனை பேரும். இது அத்தனையும் சூரபத்மன் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? தேவர்கள் முருகனிடத்திலே சொல்லுகிறார்கள், ஐயனே நீதான் செய்யணும், உன்னாலதான் சூரனை அழிக்க முடியும். ஏன்னா சூரசம்ஹாரம் என்பது முருகனுடைய பாடல்கள் எல்லாத்திலையும் வரும். அழகா அருணகிரிநாதர் கேட்பார், என்னால உன்னை நினைக்க முடியலப்பா, ஒரு விஷயத்தை பேச முடியல, உன்னை வாசனை பிடிக்க முடியல. ஒண்டு குடித்தனத்தில் இருக்கிறீங்க. அப்பார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் ஒண்டு குடித்தனம்னா தெரியாது. அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட் இங்கே போனால் அவன் மேலே அடிச்சுக்கணும், இங்கே போனால் இவங்க மேலே அடிச்சுக்கணும். இந்த கதவை திறந்தால் அது வரைக்கும் தெரியும். நீங்கள் இன்னைக்கு சஷ்டி, கந்தர் சஷ்டி கவச்சத்தை கேட்போம்னு வீட்டில் கேசட் போடுறீங்க. உங்கள் வீட்டுக்கு நேர் எதிரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் அவன் புது படம், அவன் பாட்டு 7வது அறிவுலேருந்து ஏதோ ஒரு காதல் பாட்டை சத்தமாக வைக்கிறான் அந்த பையன். உங்களால் சஷ்டி கவசம் பாட்டு கேட்க முடியாது. இன்னைக்கு விரதம் ஆச்சே, முருகப்பெருமானுக்கு ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோன்னு நீங்கள் ஏலக்காயும் குங்குமம் போட்டு உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணுறீங்க. எழுத்த வீட்டில் மீன் வறுக்கிறான், அந்த நாத்தம் தான் மூக்கில் ஏறும். அதான் மூக்கில் ஏறும். இந்த வாசனையை பிடிக்க முடியலை, இந்த இசையை கேட்க முடியலை. உங்கள் வாய் சொல்லிக்கொண்டு சஷ்டி கவசத்தை சொல்லிட்டு இருக்கு. அடுத்த பிளாட்டில் இருக்கிற ஒருத்தி வர்றா, உனக்கு சமாச்சாரம் தெரியுமா, அந்த கோடி வீட்டு குப்புசாமி பொண்ணு ஓடி போயிட்டாலாம். நீங்கள் ஸ்லோகத்தை விட்டு விடுவீங்க. அப்படியா, எப்போ போனா போச்சு, வாயும் கட்டுதா, தீர்ந்தது. கை கும்பிடணும்னு நினைக்குது. அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தி வரா, அக்கா அக்கா இதை பிடிக்கா கொஞ்சம், நான் இதை வந்துட்டேன். என்ன தெரிய கொடுக்குற, இதை பிடிக்கா நீ, என்னடி ரூபா நோட்டு, இதை வச்சிரு, எங்கள் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா கொண்டு போயிடுவான், நீ பிடி, நான் எங்கள் வீட்டுக்காரன் போனாட்டு வாங்கிக்கிறேன். கையை கும்பிட நினைச்சது காசை வாங்கிட்டு நிற்கிது. சரி இது வம்பே வேணாண்டாப்பா, நம்ம கீழே இறங்கி கோயிலுக்கே போவோன்னு வர்றீங்க. வழியில் போஸ்டர் ஒட்டி இருக்கு, இன்றே இப்படம் கடைசி. முருகன் என்ன ஓடியா போகிறான், நாளைக்கு கூட பார்த்துக்கலாம், படத்துக்கு போயிடுவோம். கால் ஒரு பக்கம் போகுது, கையொன்ன வாங்குது, கண்ணொன்று பார்க்குது, எல்லாமே. கண்ணு முருகனை பார்க்கணும்னு நினைக்குது. அந்த நேரத்தில் 3வது வீட்டு மாடியில் ஒரு பொண்ணு அழகா துணியை உணர்த்துறா, முருகனையா பார்க்கறது அங்கே தான் போகும். அதனால அதை சொல்றார் அருணகிரிநாதர், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர். இந்த கண்ணு காது மூக்கு என்ற 5 பேருக்கு நடுவில் ஒன்று கொடுத்தனத்துல இந்த மனசு இருக்குயா, இந்த 5 பேர் என்ன வந்து தொந்தரவு பண்றாங்க. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார். அப்பா நீதான் சூரனை சோர நிட்டூரனை காருடல் சோரி கக்கிட இமை போதில் கொன்ற முருகா. அந்த சூரபத்மன் அழிச்சிய இந்த பாவி, இந்த கண்ணு காது மூக்கு இருக்கிற இந்த சூரனை எல்லாம் அழிச்சு என்னை காப்பாற்ற மாட்டியா? என்ன அழகான இது, அழகா சொல்ற. யமங்கிட்ட சொல்லும் போது சூரனை கொன்ற சுப்பிரமணியன் கிட்ட சொன்னா உன்னை என்னன்னு கேட்பான். தண்டாயுதமும் திரிசூலமும் விட தாக்கி உன்னை திண்டாட விட பண்ணுவே, செந்தில் வேந்தனுக்கு தொண்டாகி என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவன். அங்கிருந்து இந்த பாசக்கயிறுலாம் வீசாத, கிட்டவா, நான் என்ன செய்தின்னு கேட்கிறேன். முருக பக்தர்களுக்கு அந்த ஒரு தைரியம் வரும். உண்மையான முருக பக்தர்களுக்கு அந்த தைரியம் வரும்.
சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செழுஞ்சுடர்வே வானவரை செந்தமிழ் நூல் விரித்தோனை கந்த கடம்பரை கார்மையில் வாகனனை நினைக்கிறவனுக்குன்னு சொல்ல, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. யாராவது ஒருத்தர் சார் உங்களை இப்பதான் சார் நினைச்சேன்னா இது வரைக்கும் நம்மளை மறந்துருக்கான்னு அர்த்தம். பொண்டாட்டி ஏங்க நான் காலையிலேருந்து உங்களை நினைச்சேங்க வந்துட்டீங்களா, இது வரைக்கும் புருஷனை மறந்துட்டான்னு அர்த்தம். மண்டோதரி சொல்வா, நான் ராவணன் நினைத்ததும் மறந்ததும் இல்லாத நெஞ்சினாள். அவனை நினைச்சதும் இல்லை மறந்ததும் இல்லை. மறந்தாத்தான் நினைப்போம், நினைச்சாத்தான் மறப்போம். எப்போ உள்ள இருக்கான். அது மாதிரி அழகா எழுதுறார், சாந்துணை போதும் நினைப்பவர்க்கு இல்ல, சாகர வரைக்கும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. எழும்பொழுதும் விழும்பொழுதும் அழும்பொழுதும் தொழும்பொழுதும் முருகா. அதாவது 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் முருகா என ஒரு தரம் ஓது அடியார்கள் முடி மீது இருத்தாள் புனைவோனே. முருகான்னு ஒரு தடவை கூப்பிட்டா ஓடி வந்துடுவான். அவ்வளவு கூப்பிடுறதுல பக்தி வேணும், ஆசையோட கூப்பிடணும். இப்போ அம்மாவை கூப்பிடும் போது கூட அம்மா அம்மா வரமாட்டா. குழந்தை அம்மாவை கூப்பிடுது, அதுக்கு ஏதோ உதவி வேணும். இங்கே உட்கார்ந்துருக்கா, அம்மா சமயக்கட்டில் இருக்கா, இது ஹாலில் இருக்கு. இந்த குழந்தை அம்மா 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 வரமாட்டா. அடி வைத்திருந்த அம்மா இதோ வந்துட்டேன்டா. அது மாதிரி கடவுளை கூப்பிடும் போது அடி வயிற்றுலேருந்து எல்லாத்தையும் மறந்து ஒன்றை தவிர எனக்கு யாரும் துணை இல்லடான்னு அப்படி கூப்பிடணும். அப்புறம் சொல்லி கொடுப்பார், அலறான் இல்லே, அழுடா கத்துரா அப்படி கூப்பிடு. உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, அதான் உன்னை ஒழிய ஒருவரைய நம்புகிறேன். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கனிந்துருக வேண்டுவனே. கன்று போட்ட பசு கண்ணுக்குட்டியை நினைச்சு அந்த பசு எப்படி கத்துமோ, அந்த கண்ணுக்குட்டி அம்மாவை நினைச்சு எப்படி கத்துமோ அப்படி நாம கத்தணும். சும்மா முருகா வரையா வரேன், அவனும் அப்படி விட்டுருவான். முருகா வரமாட்டேடா, வந்துட்டேன்டா. அம்மா கூப்பிடுவதிலே ஆத்மார்த்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும். உன்னையே துணையென்று உறுதியாய் நம்பினேன், எது சாத்தியம்? உன் பாதம் சாட்சியாக. ஆண்டவனை இறுக்கமாக பற்றி கொண்டு ஒன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு நினைச்சா சத்தியமா ஒரு நாள் ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டான். அவன் நம்மளை காப்பாத்தலைன்னா நம்ம கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். நம்ம பிரார்த்தனையில முழு ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம், நம்பிக்கையில முழு ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. வேதம் சொல்றது அதான், நம்பு, மனப்பூர்வமா நம்பு, உனக்கு ஒரு கெடுதல் வராது. நாம கோவிலுக்கே போறோம், நானும் தான் 4 வருஷமா கோவிலுக்கு போறேன், எந்த சாமியை என்ன காப்பாத்துது? அவர் முடிவு பண்ணி, அவனே நம்ம காப்பாற்ற மாட்டான்னு முடிவு பண்ணிவிட்டான். எதுக்காக? அவன் நம்பிக்கையை கெடுப்பானே. தப்பு. என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னைத்தான் பிடிச்சிப்பேன். என் கண்ணை பிடிங்கினாலும் எனக்கு கோலை கொடு. சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படித்தானே பிடிச்சார். கண்ணை பிடிங்கினவனு சிவபெருமான் தான். கண்ணை நீ பிடிங்கினாலும் நீ தான். எத்துக்கு கொத்தை ஆக்கினாய்? எதுக்கே என் கண்ணை கொத்தை ஆக்கினேன்? விற்றுக்கொள்வீர், வேணுனா என்ன வித்துவிடு. நான் என்ன உங்ககிட்ட அடகா வச்ச? எத்துக்கு கொத்தை ஆக்கினேன். என் கண்ணை ஏன் பிடிங்கின? கண்ணை பிடிங்கினால கோலை கொடு. உரிமையோட கேட்டார், கொடுத்தான். பறவை கோவித்துக் கொள்ளுவா. சுந்தரமூர்த்தி சொல்வார், உனக்காகத்தானே நான் பாட போனேன், அவ கோவிச்சுக்கிட்டாலும் நான் ஊர் சுத்தவா போனேன் இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏன் நீயே போய் தூது சொல்லு. இறைவன் நடந்தான். அதனாலதான் இரவில் கமலங்கள் மலரும் திருவாரூர்பா. தாமரைப்பூ காத்தால தான் மலரும், சூரியன் வந்தா தான் மலரும். ராத்திரியில தாமரைப்பூவை மலர வைக்க எந்த சயின்டிஸ்டாலையும் முடியாது. சுந்தரர் பாடுகிறார், இரவில் கமலங்கள் மலரும் திருவாரூர்பா. அது எந்த கமலம்? இறைவனுடைய பாத தாமரைகள் விடிய விடிய நடந்துதான் இந்த தெருவில். அந்த பாத தாமரைகள் மலர்கின்ற திருவாரூர். திருவாரூரில் பிறந்தால் மோட்சம், சிதம்பரத்தை தரிசித்தா மோட்சம், காசியில இறந்தா மோட்சம், திருவண்ணாமலையை நினைச்சாலே மோட்சம். அப்படி ஒவ்வொரு தலத்திலேயும் ஈடுபாட்டோட, கோயிலுக்குத்தான் போய் அங்கேயே நின்றுக்கிட்டு வேற எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் நான் கோயிலுக்கு சாப்பிடாம தான் போவேன்பா. சாமி ஒன்றும் அப்படி சொல்லலை. உன்னால் முடியும்னா போ. நான் சஷ்டி விரதம் இருக்கேன், நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், ரைட்டு. வீட்டில் இருக்கவங்கலாம் தின்னுட்டு இருக்காங்க. நீ பஸ்ஸில் போகிற ஸ்கூலுக்கு அல்லது ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் தீபாவளி ஸ்வீட், தீபாவளி சமயத்தில் தான் வந்து தொலைக்குது இந்த சஷ்டி. அவன் தீபாவளி ஸ்வீட்டாக அடுக்கி வச்சுருப்பான். விரதம் என்ன பண்ணுறது, நல்லா தான் இருக்குது, நாளையிலேருந்து இருந்திருக்கலாம், உருப்படியே இல்லை. அதே மாதிரி சாமிக்கிட்ட போய் உட்கார்றது. அவன் பால் அபிஷேகம் பண்ணால் ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு வந்திருக்கலாம். அதுக்கு அடுத்தது தயிர் போட்டால் ஒரு டம்ளர் மோராவது சாப்பிட்டு வந்திருக்கலாம். பஞ்சாமிரத்தை போட்டால் 2 வாழைப்பழத்தையாக தின்னுட்டு வந்திருக்கலாம். தின்னுபிட்டே வர்றது ஒன்று சாமியா வேண்டாம்னா தின்னுபிட்டு வந்து நிம்மதியாக பார்க்கலாம். அதுதான் சொல்கிறான், உன்னால் முடியும்னா பட்னீர், முடியாதா தின்னுபிட்டு வா. மனசத்தான் ஆண்டவன் பார்க்கறானே தவிர உடம்பை இல்லை. இந்த விரதம் எதுக்கு? மனசை அடக்கிறதுக்காக.
பட்டினி கிடந்தா பேச முடியாது, சக்தி வராது, சண்டை போட கை ஓங்க முடியாது விரதம் இருந்தா. அப்ப நாம அடங்கிடுவோம். அப்ப உடம்பு அடங்கினா மனசு அடங்கும். அதான் காரணம். அதுக்காகத்தான் இந்த விரதங்கள் எல்லாம். இங்க அதே மாதிரி அந்த இந்திராணிக்காக இழுத்து கொண்டு வர வேண்டும் பார்க்கறா. கையை வெட்டியாச்சு ஓடி வரா. சூரபத்மன் கிட்ட அழறா, ஐயோ என் கையை வெட்டிட்டான். கேட்கணும்ல அவன், நீ என்னடி பண்ணின? யாரா இருந்தாலும் சூரபத்மனுடைய பிரச்சனைக்கும் ராவணனுடைய பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தவறு தான் காரணம். சீதையை கொண்டு வந்தது கூட அல்ல ராவணனுக்கு, சூரபத்மனுக்கு கூட போரிட்டது அல்ல. ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்கல. வாழ்க்கையில ஏன்கிற கேள்வியை கேட்கிறவன் ஜெயிப்பான், கேட்காதவன் தோத்து போவான். எனக்கு கஷ்டம் வருதே ஏன் வருது யோசிப்போம், புரியும். வழிக்கு விழுந்துட்டா ஏன் விழுந்தேன், அடுத்த இடம் ஒழுங்கா நடப்போம். அந்த ஏன் என்ற கேள்வி கேட்காத வரையிலே நமக்கு பிரச்சனைகள் தீராது. என்ன கேட்கணும்? அவ வந்தாங்க, அண்ணா என் மூக்க வெட்டிட்டான், என்னை அங்கபங்கப்படுத்திட்டான். ராவணன் கேட்டான், யார் இது செய்தனர்னு. யார் இது செய்தனர்னு காட்டுல தசரதனுடைய பிள்ளையான் பேரழகு வாய்ந்த ஒருத்தன் இருக்கான், அவன் தான் என்னை வெட்டிட்டான். அடுத்தது இவன் நினைக்காத ஒரு கேள்வி, ஏன் இது செய்தனர்? அந்த கேள்விக்கு இவன் என்ன சொல்லி இருக்கணும்? நான் ராமன் கிட்ட போய் காதல் வார்த்தை பேசினேன், அவன் பெண்டாட்டி குறுக்க வந்தா நான் அவளை எடுக்க நினைச்சேன், அழிச்சிட்டான். அப்ப ராவணன் உதைச்சிருப்பான். நீ பண்ண தப்பு, ஒழுங்கா வீட்டில் இருக்கிறது தானே, கேட்கல. உனக்காக அந்த செய்தியை கொண்டு வர நினைச்சேன், போச்சு. இங்க சூரபத்மனும் கேட்கிறான், யார் இது செய்தனர்? தேவேந்திரன் மனைவி இந்திராணிய உனக்காக எடுக்க போனேன், ஏன்னா கைய இருந்தது ஒன்னால, அவ்வளவுதான் சொல்வா. அவர் ராமங்கிட்ட காதல் வார்த்தை பேச அடிபட்டா, ஆனா சொன்னது என்ன? சீதையை எடுக்க நினைச்சேன். அப்ப அவன் என்ன நினைச்சா? நம்மாலதான் நம்ம தங்கைக்கு கஷ்டம். இப்ப உடனே இவளும் சொன்னான், நான் உனக்காக இந்திராணியை எடுக்க நினைத்தேன், மகாகாலன் என் கையை வெட்டிட்டான். உடனே சூரபத்மன் எழறான், ஏன் செஞ்சா? நீ செஞ்சது தப்பு, இதை செய்யலாமா? அதை சொல்லல. உடனே எழுந்தான், யார் செய்தது? மகாகாலன். ஏன் செய்ததுங்கிற கேள்வியை கேட்கல. கேட்காததுனால வெட்டினதை மட்டும் நினைச்சான். பல பேர் எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்க பொண்ணோட பாக்கெட்ல 10 ரூபாய் எடுத்துருது. அது ஏழை குழந்தை, புஸ்தகம் வாங்க வச்சிருந்தது. இன்னொரு பொண்ணு சொல்லுது, டீச்சர் அவ பணத்தை எடுத்துட்டா, 6ஆம் கிளாஸ். அந்த டீச்சர் ஒரு அடி வச்சு விட்டாங்க, பாவாடையில் சொருகி வச்சிருந்து எடுத்தாச்சு. ஏப்பிள்ள திருடுற அப்படின்னு விட்டாங்க. அது வீட்டில் போய் சொல்லியிருக்கு. அவங்க அம்மா வந்தா, கண்ணகி வழக்குறைச்சதை கூட பார்த்ததில்லை. அப்படி தலையை ஒரு விரிச்சு போட்டுக்கிட்டு, இவ்வளோ பெரிய உடம்பு, எவடி அவ வாத்திச்சு என் பிள்ளைய அடிச்சவ வந்தா அப்படியே ஆவேசத்தோட. அந்த டீச்சர் அலறி நடுக்கிட்டு ஓடி வந்து என் பின்னால் நின்றுக்கிட்டா. இங்கே வாமா, என்ன விஷயம்? எவ்வளோ ஒருத்தி என் பொண்ணை அடிச்சாலாமே, எதுக்கு அடிச்சா? இதுதான் மரியாதை. விதியத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. சொன்ன உடனே நான் கேட்டேன், உன் பொண்ணு என்ன பண்ணான்னு கேட்டேன். அது என்ன பண்ணாலும் ஏன் அடிக்கணும்? கொஞ்சம் இரு, சாட்சி கிளாஸ் தான், இந்த 40 பிள்ளைகளை கேட்போம், கொஞ்சம் இரு, டீச்சரா பிள்ளையா கூப்பிட்டு வர சொன்னேன். சின்ன குழந்தைங்க சொல்லிவிடும், பெரிய கிளாஸ் சொல்லாது. சின்ன கிளாஸ் உடனே டீச்சர் அவ ரூபாவை எடுத்தா. எப்படி பார்த்தேன்? நான் பார்த்தேன் டீச்சர், இடுப்புல வச்சிருந்தா, நான் தான் எடுத்து கொடுத்தேன். டீச்சர் அதுக்கு தான் அடிச்சாங்க. 10 ரூபாய் உன் பொண்ணு திருடி இருக்கா, அதுக்கு அடிச்சிருக்காங்க. நீ என்ன சொல்லணும்? நீயே 4 அடி போட்டு திருடாதேன்னு அந்த பிள்ளை உருப்பிடும். திருடின பொண்ணை கண்டிக்காதேன்னு சொன்னா உங்ககிட்டையும் திருடுவா, தூங்குற போது கழுத்துல கட்டி வச்சுட்டே போவா. தெரிஞ்சுக்கோ. ஏன்னா ஏதாவது ஒரு குற்றம் நடந்துட்டா அதை ஏன்னு கேட்காமையே போனா அவமானமும் வேதனையும் தான் மிஞ்சும். அது ராவணனையும் சூரபத்மனை பார்த்து கத்துக்கணும். இப்ப சூரபத்மன் ஏன்னு கேட்கல, யாருன்னு கேட்டான். உடனே எழுந்தான், இந்த லோகத்தையே பஸ்மம் பண்றேன்னு போறான். தேவேந்திரன் அங்க இல்ல, அவனும் ஓடி போய் முருகன் கிட்ட ஓடி வந்துட்டான். இவர்களெல்லாம் அப்பப்போ லெஷர் பீரியட்ல வந்திருக்கான். பிரம்மன் எல்லாம் வந்து முருகா காப்பாத்து. தேவேந்திரன் ஓடி வந்தான். எத்தனை நாள்பா கஷ்டப்படுவேன், என் புள்ள ஜெயில இருக்கான், என் பெண்டாட்டி வந்து எடுக்க நினைச்சான், இருக்க இடமில்லை, சீர்காழியில நந்தவனம் வச்சு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த நந்தவனம் பட்டு போச்சு. அப்பத்தான் அந்த இந்திரன் தான் அந்த நந்தவனத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்டபோதுதான் அகத்தியர் கமண்டலத்தில இருந்து விநாயக பெருமான் காவிரி நீரை கொடுத்து இந்திரனால வந்தது சீர்காழியிலிருந்து. அதனாலே நான் என்னுடைய மனைவியையும் பிரிந்திருக்கிறேன், நீ எவ்வளவு காலம் செய்வா, சீக்கிரம் புறப்படு. முருகன் எழுந்தான். எழுந்தா எடுத்த உடனே சண்டைக்கு போகக்கூடாது, அதுக்குரிய முஸ்தீப்போட போகணும். அவன் கையில் 60 வச்சிருக்கானா, இல்லை AK-47 வச்சிருக்கானா, வெறுங்கையில் அதுக்கு தகுந்த மாதிரி நாம போனா தான் ஜெயிக்க முடியும். இப்ப சூரபத்மன் கிட்ட இறைவன் கொடுத்த தெய்வ வாழ் இருக்கு. இப்ப அவனை அழிக்கணும்னா அதே தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு படை வேணும் கண்டிப்பா.
அதனால உடனே கத்தி போடணும், கத்தியோட சண்டை போடணும். துப்பாக்கிக்காரனோட துப்பாக்கியோட தான் போனோம். வெறும் கையை டாயின்னு போனா அவன் சுட்டுப்பிட்டு போயிடுவான். இங்க அதனால இவனுக்கும் ஆயுதம் வேண்டும். போய் தாய் கிட்ட கேட்க போறோம். என்ன கேட்டான்? அவ என்ன கொடுத்தா, எப்படி கொடுத்தாள்? இன்றைக்கும் அந்த தாயிடத்திலே இருந்து முருகன் வாங்கிய ஆயுதத்துக்கு மரியாதை இருக்கிறதா? அது நிகழ்ந்ததிலே அற்புதம் எந்த ஊரிலேயாவது, எந்த ஆலயத்திலேயாவது அந்த ஆயுதம் வாங்கிய காட்சியிலே இன்றைக்கும் நம்ப முடியாத அற்புதம் நடக்கிறதா என்பதை நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்கிறேன். முருகப்பெருமானிடத்திலே தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து சூரனை அழிக்க வேண்டும் என கேட்க, சூரன் யார் என்று கேட்க, அசுரனான ரிஷபர்வாவின் மகளான மாயை காஷ்யபரை மயக்கி அவர் மூலமாக அசுர குழந்தையான சூரபத்மனையும் சிங்கமுகனையும் தாருகனையும் அஜமுகியையும் பெற்றெடுக்க அவன் மிகப்பெரிய யாகம் செய்ய 1008 அண்டங்களை 108 யுகங்கள் ஆள வேண்டும். யாராலும் அழிக்க முடியாத வஜ்ர யாக்கை வேணும். நினைத்த இடத்திற்கு போக இந்திர ஞானம் என்ற தேர் வேண்டும். எனக்கு தெய்வ வாழ் வேண்டும் என்ற இத்தனை வேண்டுகோளோடு யாகம் செய்ய இறைவன் வராமல் போக வஜ்ர ஸ்தம்பத்தை நாட்டி தன்னையே அந்த யாக குண்டத்திலே ஆகூதியாக்க இவன் பக்திக்கு மெச்சிய எம்பெருமான் அவன் முன்னாலே காட்சி தர சகோதரர்கள் எல்லாம் அழுது புலம்ப, அப்போது சடையிலே இருந்து கங்கையை பிரவகிக்க அந்த புனித கங்கை நீர் பட்டதனாலே சாம்பலிலே இருந்து சூரன் பிழைத்தேட இத்தனை வரங்களையும் கேட்டு நான் யாராலும் அழிக்கப்படக்கூடாது, சாவே வரக்கூடாது என கேட்க சிவபெருமான் பிறந்தவன் இறப்பது நிச்சயமாக முடியும், அந்த வரம் தர முடியாது என சொல்ல, அப்பொழுது சூரபத்மன் அப்படியானால் உன்னுடைய சக்தி அல்லால் வேறு எந்த சக்தியாலும் நான் அழியக்கூடாது, கொடுத்தவன் அழிக்க மாட்டான் என்ற நம்பிக்கையிலே கேட்க அதற்குள்ளே இருக்கிற நுட்பத்தை புரிந்து கொண்டு என் சக்தியை எப்படி வேண்டுமானாலும் அனுப்பலாம், நானாக வந்தால் தானே தவறு என்று உள்ளத்திலே சிரித்துக் கொண்டு அப்படியே கொடுத்தேன் என சொல்ல அந்த இறைவனுடைய வரத்தினாலே இவன் மிகப்பெரிய அசுர பலம் படைத்து எல்லா அண்டங்களையும் தனக்குடையதாக ஆக்கிக் கொண்டு மகேந்திரத்தை அமைத்து பதுமகோமலையை மறந்து அங்கே பானுகோபன் அக்னிமுகன் இரண்யன் என்ற பிள்ளைகளை பெற்றெடுத்து அதற்கு பிறகு தம்பியான சிங்கமுகனுக்கு ஆசுரத்தை அமைத்துக் கொடுக்க அவனுடைய மனைவியான விபுத இடத்திலே அதிசூரன் என்ற ஒரு பிள்ளை பிறக்க அடுத்ததாக தாருகனுக்கு மாயாபுரியை அமைத்து வைக்க அவனுக்கு மிகச்சிறந்தவளாகிய நிருதியனுடைய மகளான சௌரியை மனம் செய்து வைக்க அவனுக்கு அசுரேந்திரன் ஒரு பிள்ளை பிறக்க அதன் பிறகு அஜமுகி என ஒரு தங்கை பிறக்க அவள் ஆணவத்தோடு திரிய அங்கே தூர்வாசரை மயக்கி அவர் மூலமாக வில்வலன் வாதாபி என்ற 2 பிள்ளைகளையும் பெற்றெடுக்க அந்த பிள்ளைகளையும் பின்னாலே அகத்தியர்தான் அழிக்கக்கூடிய நிலை வருகின்ற இங்கே அந்த அஜமுகி தன் இஷ்டம் போல தெரிந்து கொள்ள அந்த நேரத்திலே தேவர் உலகத்துக்கு சூரபத்மன் படையெடுக்க மூவர்களும் அவனுக்கு அடங்கி ஒடுங்க வரமளித்த சிவபெருமானிடத்திலே போகாமல் திருமாலிடத்திலேயும் அங்கே பிரம்மனிடத்திலேயும் போக சிவனுடைய வரம் அவனுக்கு இருந்த காரணத்தினாலே அவர்களும் அங்கே அவனை எதிர்க்க முடியாமல் போய்விட அந்த சிவ திருமால் விட்ட சக்கரத்தை அந்த தாருகன் தன்னுடைய மார்பிலே பதக்கமாக ஏற்றிக்கொள்ள இப்பொழுது அந்த தேவேந்திரன் பயந்து பூவுலகத்துக்கு வந்து சீர்காழியிலே நந்தவனம் வைத்து இறைவனை வணங்கி கொண்டு காத்திருக்க அந்த நந்தவனத்துக்கு நீர் இல்லாமல் போக விநாயகரை வணங்க அவர் காக வடிவத்திலே வந்து அகத்தியரிடத்திலே இருந்து காவிரியை கொடுக்க அவன் எல்லோருக்கும் ஏற்பட்ட துன்பத்தை கண்டு தன் மகன் ஜெயந்தனை சிறை வைத்து விட்டதனாலே சிவபெருமானிடத்திலே முறையிடுவதற்காக செல்ல இந்திராணி அஞ்சி நடுங்க ஐயப்பன் காப்பாற்றுவான் என சொல்ல அந்த நேரத்திலே அஜமுகி இல்லாத நேரத்திலே கையை வந்து பற்றி இழுக்க அவள் ஐயனே ஓலம் செண்டு தாங்கிய கையனே ஓலம் என சொல்ல ஐயப்பனுடைய சேவகனான மகாகாலன் வந்து காப்பாற்ற கை அறுபட்ட அஜமுகி சூரனிடத்திலே வந்து முறையிட அவன் ஆத்திரம் கொண்டு உலகத்தையே அழித்து விடுவேன் என போருக்கு எழுந்து விட்டான். அவனுடைய ஆட்சியினுடைய பயங்கரம் அவனுடைய அட்டகாசம் அதிகமாகிவிட்டது. எங்களாலே சாகவும் முடியவில்லை, அமுதம் குடித்த காரணத்தினாலே தேவர்களாகி எங்களாலே சாகவும் முடியவில்லை, அவன் செய்கின்ற கொடுமையினாலே வாழவும் முடியவில்லை. அதனாலே எம்பெருமானே அருமுக செவ்வேளே நீதான் வந்து சூரசம்ஹாரம் செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும். சிவனுடைய சக்தியல்லால் வேறு எந்த சக்தியும் அவனை அழிக்க முடியாது. ஈசனே அவன் ஆடலால் மதலையாக வந்திருக்கிறாய், அந்த இறைவனுடைய சக்தி அத்தனையும் நீயாக வந்திருக்கிறாய், நீதான் அழிக்க வேண்டும் என சொல்ல இறைவனுடைய சக்தி மட்டும் இருந்தால் அழிக்க முடியாது. இறைவனுடைய சக்தியும்